அப்புறம் இந்த இன்டர்நெட்டோட ஒரு டிஸ்கனெக்ஷன் ஆனதுனால நாம கடைசி பகுதி கொஞ்சம் நிறுத்த வேண்டியதாயிடுச்சு. அது எதுன்னு சொல்ல முடியுமா யாராவது? Page 165, the most splendid, most marvelous, most powerful, most expressive. அது அந்த ஃபர்ஸ்ட் ரெக்கார்டிங் ஒரு இடத்துல ஸ்டாப் பண்ணினோம்மா. அது வரைக்கும் பிரியா ஒரு ஃபார்மா வச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் உள்ளதுல கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ். அதுக்கப்புறம் மூணாவது ட்ரை பண்ணாங்க. அதனால அந்த செகண்டும் தேர்டும் டிஸ்கார்ட் பண்ண முடியாயிடுச்சு. சரி வாசனமா, நீங்க வாசிங்க அதுல இருந்து எண்டு வரைக்கும். தேங்க்யூமா. ஸோ வி ஆர் கோயிங் டு ஷார்ட்ஸ் அண்ட் அஃபோரிசம்ஸ் ஞானா. அதுல 84 to 87 அந்த சூத்திரங்கள். Page 165 in my book. The most splendid, most marvelous, most powerful, most expressive, most total things we can imagine are nothing compared to what they can be, and at the same time our meticulous exactitude in the tiniest detail is never exact enough, and both must go together. When one knows this, a downward gesture, and when knows that, an upward gesture, one is able to put the two together. And this is the best possible use of the need for miracles. The need for miracles is a gesture of ignorance. Oh, I would like things to be like this. It is a gesture of ignorance and impotence. And those who say you live in a miracle know only the lower end, and even when they know it only imperfectly, and they have no contact with anything else. This need for miracles must be changed into a conscious aspiration for something. This need for miracles must be changed into a conscious aspiration for something which is already there, which exists, which will be manifested by the help of these aspirations. All these aspirations are necessary, or if one looks at it in a truer way, they are an accompaniment, an agreeable accompaniment in the eternal unfolding. Of course, people with a very strict logic tell you, why pray, why aspire, why ask? The Lord does what He wants, and He will do what He wants. It is quite obvious. There is no need to say it. But this impulse, oh Lord, manifest, gives a more intense vibration to His manifestation. Otherwise, He would never have made the world as it is. There is a special power, a special delight, a special vibration in the intensity of the world's aspiration to become once more what it is. And that is why, partly, fragmentarily, there is an evolution. An eternally perfect universe, eternally manifesting the eternal perfection, would lack the joy of progress. 6th March 1963. Thank you, ma. Wonderful portion. Yeah. Okay, good. தமிழ்ல சித்ரா வாசிக்கிறீங்களா? இது நாம் ஒவ்வொன்றையும் எவ்வளவு சிறப்பாகவும் அதானே படிக்கணும். ஆமா, அது கரெக்டா? அதுக்கு முந்தின பேரான்னு நினைக்கிறேன். அதுல எது படிக்கணும்? நாம் ஒவ்வொன்றையும் எவ்வளவு சிறப்பாக. ஓகே தேங்க்ஸ். பேஜ் 65. நாம் ஒவ்வொன்றையும் எவ்வளவு சிறப்பாகவும் ஆற்றல் வாய்ந்ததாகவும் அற்புதமாகவும் முழுமையாகவும் கற்பனை செய்து பார்த்தாலும் அவை எப்படி இருக்க முடியும் என்பதோடு ஒப்பிடும்போது அவை ஒன்றுமே இல்லை.
நாம் கற்பனை செய்து பார்க்க முடியாத அளவு அவை அவ்வளவு உயர்வாக இருக்க முடியும். அதே சமயம் நாம் மிக சிறு விவரங்களிலும் எவ்வளவு தரிநுட்பமாக இருந்தாலும் அதுவும் நுட்பம் போதாதாகவே இருக்கும். இரண்டும் ஒரு சேர இருக்க வேண்டும். இதையும் கீழ் நோக்கிய சைகை, அதையும் மேல் நோக்கிய சைகை, இரண்டையும் அறியும் போது இரண்டையும் சேர்க்க முடியும். அற்புதங்களை விரும்பும் குணத்தின் மிகச் சிறந்த பயன் இதுதான். அற்புதங்களை நாடுதல் அறியாமையை காட்டுவதாகும். ஓ, எல்லாம் இப்படி இருந்தால் எவ்வளவு நன்றாக இருக்கும் என்பது அஞ்ஞானத்தையும் சக்தியின்மையையும் வெளிக்காட்டுவதாகும். நீ அற்புதத்தில் வாழ்கிறாய் என்று சொல்லுகிறவர்கள் கீழ்முனையைத்தான் அறிந்துள்ளார்கள், அதையும் அரைக்குறையாகத்தான் அறிந்துள்ளார்கள். அவர்களுக்கு வேறு எதனுடனும் தொடர்பு இல்லை. அற்புதங்கள் தேவை என்னும் இந்த உணர்ச்சியை உயர்ந்த ஒன்றை அது ஏற்கனவே இருக்கிறது, நாடும் ஆர்வமாக மாற்ற வேண்டும். இந்த ஆர்வங்கள் எல்லாவற்றின் உதவியால் அது வெளிப்படுத்தப்படும். இந்த ஆர்வங்களெல்லாம் தேவையாகும், அல்லது இப்படி பார்ப்பது அதைவிட உண்மையாக இருக்கும். அவை நித்தியமான மலர்ச்சியின் துணை கருவி. மிகவும் தீர்க்கதியாக சிந்திக்கும் குணமுடையவர்கள் இப்படி சொல்வார்கள். ஏன் பிரார்த்தனை செய்ய வேண்டும்? ஏன் ஆர்வமுற வேண்டும்? ஏன் கேட்க வேண்டும்? இறைவன் தான் விரும்பியதை செய்கிறான், தான் விரும்பியதை செய்வான். இது மிக தெளிவாக தெரிகிறது, சொல்ல தேவையில்லை. ஆனால் ஏ இறைவா, நீ இங்கே வெளிப்படு என்னும் இந்த தூண்டுதல் அவனுடைய வெளிப்பாட்டிற்கு மேலும் அதிக தீவிரமான அதிர்வை கொடுக்கிறது. இல்லையெனில் அவன் உலகை அது உள்ளது போல் உண்டாயிருக்க மாட்டான். மீண்டும் தான் உண்மையில் உள்ளபடி ஆக வேண்டும் என்னும் உலகின் ஆர்வத்தின் தீவிரத்தில் ஒரு விசேஷ ஆற்றல், ஒரு விசேஷ ஆனந்தம், ஒரு விசேஷ அதிர்வு உள்ளது. அதனால் தான் அது ஒரு துணை காரணம், பரிணாமம் இருக்கிறது. நித்திய பூர்வமாக உள்ள ஒரு பிரபஞ்சம் அந்த நித்திய பூரணத்தை நித்தியமாக வெளிப்படுத்தி கொண்டிருப்பதில் முன்னேற்றத்தில் உள்ள களிப்பு இருக்காது. 6 மார்ச் 1963. நன்றி மேடம். நன்றிம்மா. ஓகே, இது போன வாரமே நம்ம படிச்சோம் அது. சோ இப்ப யாராவது புதுசா ஏதானும் ஒரு இது வந்திருக்கா, சிந்தனை ஏதானும் சொல்லணுமா? சொல்லுங்க வசனம்மா. தேங்க்யூ சோ மச்மா. இந்த பேராகிராஃப் வந்து சோ லைவ்லிமா. அதாவது நம்மளுடைய சாதாரண அறிவிலேயே அன்னையார் சொல்றதெல்லாம் ரொம்ப நமக்கு பக்குவங்களா இருக்கு. ரொம்ப அந்த மீனிங் பாயிண்ட்ஸ் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. ஆனா இதுல வந்து எனக்கு கனெக்டடா மதர் வேறு இடங்கள்ல சொல்ற ஒரு வார்த்தையை மட்டும் ஐ வாண்ட் டு ரெஃபர். என்ன சொல்றாங்கன்னா, why ask, why pray, simply say that you manifest, oh God manifest அப்படின்னே கேளுன்னு தானே சொல்றாங்க. இது வந்து அவங்க பிரேயரோட உயிர் நாடிமா. பிரேயர்ஸ் அண்ட் மெடிடேஷன்ல இந்த thou manifest அது வந்து ஒரு 50 தடவையான வந்திருக்கும், நிறைய தடவை சொல்லிருப்பாங்க. எங்களுக்கு இது வேணாம், அது வேணாம், அது வேண்டாம், இது வேண்டாம், எதுவுமே இல்ல, நீ இங்க வந்துரு, you manifest, we are nothing before you, அவ்வளவுதான். we go in the stream that you drive. நாங்க ஏதோ அந்த அருவியில அடிச்சுன்னு போற ஒரு துகள், நீதான் அந்த பேராற்றல் அப்படிங்கிற அந்த சென்டிமெண்ட் ஒரு இதுல நாங்க படிச்சோமா. தட் இஸ் வால்யூம் 14ல வந்து பிரெஞ்சு கிளாஸ்ல படிச்சோம். இத 3 typical modes of total self giving to the divine. To prostrate oneself at his feet, giving up all pride in perfect humility. To unfold one's being before him, open one's whole body from head to foot, as one opens a book, exposing one's center so as to make all the movements visible in a complete sincerity that allows nothing to remain hidden. To nuzzle in his arms. இந்த நெசில் வர்றதுக்காக தான் ஆரம்பத்துல இருந்து படிச்சேன். To nuzzle in his arms, to merge in him in a loving and absolute trust.
Mm. These movements may be accompanied by 3 formulas Mm. or any one of them according to the case. இதை வந்து சுருக்கி 3 கொடுக்குறாங்க. 1, let thy will be done and not mine. Mm. Second, as thou willest. Third Mm. is, I am thine for eternity. Mm. Generally, when these movements are done in the true way, they are followed by a perfect identification Mm. or dissolution of the ego, giving rise to sublime felicity and all that. இது வந்து ரொம்ப நம்ம அப்படியே இதயத்தை தொடர ஒரு ஸ்டேட்மெண்ட். அதுக்கு வந்து இங்க ரொம்ப கனெக்ஷன் இருக்க மாதிரி தெரியுது. இதே மாதிரி பகவான் டஸ் நாட் பிலீவ் இன் மிரக்கல்னு ஒரு இடத்துல சொல்றாங்க இங்க. ஆமா, இதுலயே சொல்லிருக்காரு. அது வந்து அந்த அங்க வந்து அதை என்ன சொல்றாங்க, மிரக்கலை பத்தி எல்லாம் கொஞ்சம் அப்படி உள்ளாசை நப்பாசை, அது வந்து நல்ல ஆசை இல்ல நப்பாசை, அதை வச்சிருக்கிறது இட் இஸ் அவுட் ஆஃப் இக்னரன்ஸ். ம். அதாவது நான் ஒழுங்கா இருக்கேன், நீ கொடுக்கறத வச்சுக்கிட்டு நான் அப்படியே அதுக்கே நான் எனக்கு போதுமா இருக்கு இப்படி எல்லாம் தான் சொல்லணும் நம்ம. ஆமா. அதுக்கு பதிலா வேற என்னத்தையோ நம்ம எதிர்பார்த்தோம்னா இட் இஸ் அப்சர்ட், இட் இஸ் இக்னரன்ஸ் ஆன் அவர் பார்ட். அதையும் பகவான் டஸ் நாட் ஆஸ்க் ஃபார் மிரக்கல்ஸ். அப்ப நான் அவருடைய ஒரு டிவோட்டியா இருந்துட்டு நான் வந்து வெனே ஆஸ்க் ஃபார் மிரக்கல்ஸ், வேர் இஸ் தட் இல்லையா? அப்ப மதரும் வந்து மிரக்கல்ஸ மட்டும் நம்பவே இல்லை. அவங்க வந்து அந்த சுப்ரீம் புக்லயே சொல்றாங்க இல்லையா, இப்ப வந்து மோனா சுப்ராமெண்டல் நிலையை அடையட்டும், உருமாற்றம் அடையட்டும்னு நான் ஒரே வார்த்தையில சொன்னா அது நடந்துரும். பட் ஐ டோன்ட் வாண்ட் தட். நீ வந்து படிப்படியா முன்னேறி உன்னுடைய எஃபர்ட்டும் இருக்கணும், நீ போய் ஒரு உருமாற்றத்தை அடையணும், திருவுருமாற்றத்தை. அது வந்து திருவுருமாற்றத்துக்கு ஒரு இயற்கை இருக்கு. இந்த உலகத்தை ஓவர் நைட் திருவுருமாற்றம் பண்ணினா அந்த ரியல் சுப்ராமெண்டல் வேர்ல்டு வராது. அது ஒரு மிரக்கல் தானே இல்லையா? இல்ல, அது வந்து இந்த ரியல் சுப்ராமெண்டல் வராது. இங்கே படிச்சோம் இல்லையாமா, அதாவது நம்ம சுப்ராமெண்டல் அப்படியே ஓவர் த இன்ஸ்டன்ட் ஷவர் ஆறதும் தானா ரைப் ஆகி படிப்படியா வர்றதும் தே ஆர் டிஃப்ரெண்ட். சுப்ராமெண்டல் இந்த அதர் வேர்ல்டு மாதிரி இங்க கொடுக்க முடியாது. இந்த உலகத்துக்கு தனியான ஒரு சுப்ராமெண்டல் யூனிக்கா இருக்கு. அது வரணும்னா இதனுடைய படிப்படியான டிரான்ஸ்ஃபர்மேஷன் தான் வரணும். You have to be get ready to receive that force இல்ல? அது நாம தயாரா இருக்கணும். இது வந்து இப்ப நம்ம இந்த மிரக்கல் பிகினிங்லயே இது வந்தது, நம்ம ஆரம்பிச்சது. சோ இது வந்து ரொம்ப பயங்கர தாட்ஃபுல்மா. அதாவது சாவித்திரியே ஒரு சுருக்கம்னு சொல்லலாம். அவருடைய அத்தனை வால்யூமுக்கு சாவித்திரி சுருக்கம்னா அடுத்ததும் வருது அதே மாதிரி. சாவித்திரி தான் அத மாதிரியே இன்னும் பெரிய சுருக்கம் இது. brevity is the soul of wit. விழுந்து கும்பிடுறத தவிர நமக்கு வேற ஒண்ணும் வேலை இல்ல. Yes, that is it. Simply we have to nestle in their hands. சண்முகப்பிரியா சொல்லுங்கம்மா. வணக்கம்மா. வணக்கம். இதுல வந்து எனக்கு என்ன தோணுதுன்னா, அவர் ஒரு வாட்டி சங்கரன் சார் வந்து பேசும்போது சொன்னாரு, மாதிரி வந்து ஒரு பிரச்சனைன்னா அப்போ நம்ம நார்மலா ஒரு விஷயம்ன்றதோட ஒரு பிரச்சனைய ரொம்ப அழகா வரவேற்று வாங்க வாங்க உட்காருங்க அப்படின்னு சொல்லி அத மதர் கிட்ட கான்ஃபரன்ட் பண்ணி அந்த லைட் வந்து அந்த டார்க்னஸ்ல விக்கிற விஷயம் அதுதான் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் அப்படிங்கிற மாதிரி சொன்னது ஞாபகம் வருதுமா. சோ லைக் இது வந்து ஒரு தூங்குற குழந்தைய விட ஒரு அந்த தாயின் கையில் இளைப்பாறும் அந்த குழந்தை, அந்த ஸ்பரிசத்துல இருக்கிற குழந்தை தான் இன்னும் என்ஜாயபிள். So when there is a problem that அது வந்து நம்ம மதர் கிட்ட போய் சொல்றதுக்கு அது நமக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ஆகும். அண்ட் கண்டிப்பா மதர் கிட்ட சொல்லும் போது அந்த டார்க்னஸ்ல அந்த லைட் பட்டு அது ப்ராசஸிங் ஆற அந்த எக்ஸ்பெரிமெண்டேஷன் தான் எல்லாத்த விட ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம்ன்ற மாதிரி ஒரு ஏன்னா there is a miracle within it. அது மதருக்கு தான் தெரியும் அது என்ன மிரக்கல்னு. நம்ம அதை கொண்டு போய் சொல்லும் போது அதுக்கு நம்ம வந்து ஒரு சான்ஸ் அதை ஏற்படுத்துதுன்ற மாதிரி தோணுதுமா. Okay, thank you. So than the destination, the travel is more interesting ன்ற மாதிரி ஒரு feeling. Travel is more interesting, more adventurous. Yes. மீனாட்சி அம்மா சொல்லுங்க. வணக்கம்மா, எல்லாருக்கும் வணக்கம். Striving towards perfection, அதுதான் வந்து ரொம்ப என்ஜாயபிள் ஒரு ப்ராக்ரஸா இருக்கும். எந்த ஒரு சொசைட்டிலயும் சரி, ஒரு இண்டஸ்ட்ரி, மெஷினரி எல்லாத்துலயுமே வந்து இன்னும் மேலும் கண்டுபிடிக்கிறதுக்காக நம்ம முயற்சி பண்றதும் அதை இன்னும் ப்ரிசைஸா நம்ம கொண்டு வரதுக்கு ட்ரை பண்ணும்போதுதான் இந்த எவல்யூஷனுடைய இது தெரிய வருது. அது இப்போ புரோட்டோடைப்பா ஒரே மாதிரி இருந்தா உலகமே போர் அடிச்சு போயிடும். எல்லாம் ஒரே மோல்டு
மோல்டெல்லாம் ஆமா. அச்சுல வார்த்து ஒண்ணா போட்டு விட்டா ஒரு ஒரே இன்ட்ரெஸ்டே மாதிரி இருக்காது. ஒரு சுவாரஸ்யம் யூனிஃபார்ம் இல்லாத ஆக்கி விட்ட மாதிரி ஆயிடும். எஸ். சப்புன்னு போயிடும் உலகமே. ஆமா. அதனால சுவாரஸ்யத்துக்காகவே இந்த ப்ராக்ரஸ் மிரக்கல். நோக்கி நம்ம போறது வந்து அதுதான் நல்ல ஒரு இதுவா இருக்கும். நான் வரவேற்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு ப்ராக்ரஸ பார்த்து போறதும் தேங்க்யூ அப்படின்னு தேங்க்யூ சொல்றேன். அப்பல எனக்கு புரியுதுமா. தேங்க்யூ தேங்க்யூ. நன்றி வேற நன்றி. யாரோ ஹேண்ட் ரைஸ் பண்ணீங்களா? வேற யாராவது? இல்ல. ஓகே. அதாவது இத திருப்பியும் இன்னைக்கு படிக்கும்போது என்ன தோணுச்சு அப்படின்னா, சிம்பிளா ஒரே விஷயம் ஒண்ணே ஒண்ணு தோணுச்சு. அதாவது நாம என்ன சொன்னாலும், அது ப்ராப்ளமோ இல்லாட்டி நம்மளோட ப்ரோக்ரஸோ இல்லாட்டி எதை நாம அன்னைக்கிட்ட சொன்னாலும் அன்னை கேக்குறாங்க அப்படின்ற ஒரு 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 சர்டிடியூடுன்னு சொல்லுவாங்க. ஒரு நிச்சயம் வந்து நமக்கு இருக்கு இல்லையா? அதுவே ஒரு மிரக்கல் தானே இல்லையா? கண்டிப்பாமா. ஆமாம். எல்லாம் என்ன நம்ம நினைக்கிறோமோ, நம்ம சிந்திக்கிறோமோ, இல்லாட்டி நாம என்ன இது பண்றோமோ, இது எல்லாத்தையும் வந்து மதர் கிட்ட சொல்லணும். மதர் அதை கேட்கிறாங்க, ஸ்ரீ அரபிந்தோ அதை கேட்கிறாரு அப்படின்ற ஒரு பிரசன்ஸ் அவங்க வெளிப்படுத்துறாங்கல்ல, that itself a miracle அப்படிங்கிறது தான் எனக்கு தோணுச்சு இப்போ நீங்க எல்லாம் பேசும்போது. ஸோ மிரக்கல்னு வந்து புதுசா ஒண்ணு ஒரு ஆர்டினரி கான்செப்ட்ல நம்ம அதை பார்க்க தேவையில்லை. ஏன்னா இங்க அத்தனையுமே வந்து நமக்கு நடக்கிற அத்தனையும் ஒரு மிரக்கல் தான். ஒரு உதாரணத்துக்கு ஏதான ஒரு சின்ன வேலை செய்வோம், பட் திடீர்னு அதுல வந்து ஸ்ட்ரக் ஆயிடும். சின்ன வேலை தான், ஸ்ட்ரக் ஆயிடுவோம். பட் எங்க இருந்தோ ஒண்ணு வந்து அதுக்கு ஒரு வழிகாட்டுதல் மாதிரி ஒண்ணு செய்யும். அப்ப அது மிரக்கல் இல்லாம என்னது? இப்போ ஆரோவில் கான்டெக்ட்ல எடுத்துட்டீங்கன்னா, எனக்கு வண்டி ஓட்ட தெரியாது, சைக்கிள் ஓட்ட தெரியும். பட் ரொம்ப தூரம்லாம் சைக்கிள் ஓட்டி ஒரு அது அந்த பழகல, இந்த பழக்கம் வரல, அது ஹேபிச்சுவலா ஆகல. அது வண்டி ஓட்ட தெரியாது, வண்டி ஓட்ட தெரியும், பட் ஐ டோன்ட் ஹாவ் தட் கான்ஃபிடென்ஸ். இல்ல அது வந்து ஏதோ ஒரு கோஆர்டினேஷன் வந்து எப்பயுமே அது ஒரு லேப்ஸ் மாதிரி எனக்கு தோணும். அதனால நான் வந்து பல நாள் வந்து நடந்து போவேன். இப்ப இருக்கிற வீட்லயும் சரி, முன்னாடி வந்து சாவித்ரி பவன்ல இருந்து அந்த வீடு ஒரு 5 கிலோமீட்டருக்கு, ஆமா குறைச்சலா இருக்காது, சாதாரணமா 5 கிலோமீட்டர் இருக்கும். பல நாள் வந்து எப்படி வீட்டுக்கு போறது அப்படிங்கறதெல்லாம் அந்த சிந்தனை எல்லாம் இருக்காது. 4 மணி வரைக்கும் வேலை செய்யணும், 4 மணிக்கு வேலை முடிஞ்ச உடனே அப்படியே வந்து நடந்தே போவேன். பட் ஒவ்வொரு நாளும் யாராவது ஒருத்தர் ஏத்தி கொண்டு வந்து வீட்டிலேயே விட்டுடுவாங்க, இல்லாட்டி கொஞ்சம் அந்த வீட்டுக்கு பக்கத்துல விட்டுடுவாங்க. இது வந்து எனக்கு இது மதுரையில எல்லாம் நடக்கும். நம்ம ஒரு ஆட்டோ அரேஞ்ச் பண்ணணும், இது ஒவ்வொரு நாளும் செய்ய முடியாது. இங்க ஆட்டோங்கிறதெல்லாம் கிடையாது. அப்படி ஒரு காலகட்டத்துல எல்லா நாளும் இது வந்து நடந்திருக்கு. ஃபுல் டே வேலை செய்வேன் நானு. பசங்க ஈவினிங் தான் பையன் வருவான் அப்படிங்கும்போது 4 மணி வரைக்கும் வேலை செஞ்சுட்டு அதுக்கப்புறம் தான் போவேன். ஏன்னா வீட்டுல போய் என்ன செய்ய போறோம், மதருக்கு வேலை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு செய்வோம். இதெல்லாம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளும் நடக்கும் ஒரு விஷயமா இருக்கும். எனக்கே ஆச்சரியமா இருக்கும், எப்படிதான் நம்ம வந்து இத்தனை நாள் இங்க போனோம் அப்படின்னு. அது மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 1 இயருக்கு பக்கத்துல அது மாதிரி போயிருக்காங்க, ஈவன் சண்டேஸ் கூட. அதுக்கப்புறமா வந்து இங்க வந்ததுக்கு அப்புறம் கொஞ்ச நாள் சைக்கிள்ல வந்தேன். அதுக்கப்புறம் அகெயின் இது மாதிரி ஏதான ஒரு விஷயம் வந்து ஏற்பாடாயிடும். இப்படி பல விஷயங்கள் வந்து அற்புதமா இங்க வந்து நடந்துட்டே இருக்கும். அதனாலதான் மதர் வந்து அந்த ஃப்ளவருக்கு வந்து ஏர் ஆஃப் மிரக்கல், ஏர் ஆஃப் ஆரோவில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு தோணும். அதெல்லாம் வந்து என்ஜாய் பண்ணிட்டே போறது உண்டு. ஸோ நம்ம வந்து இந்த மிரக்கல் அப்படின்னா அதுக்காக இதை சொல்ல வந்தேன். புதுசா ஏதோ ஒண்ணு நம்ம கண்ணுக்கு தெரிகிறது மிரக்கல் இல்லை. இப்ப வந்து லேட்டஸ்டா என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னாக்கா, 2026ல ஏலியன்கள் வருவாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஏலியன்கள்னா வேற யாரும் இல்ல, சூப்பர்மெண்டல் பீயிங்ஸ் தான். அது வந்து அது மாதிரி சாதாரண மனிதர்களுக்கு அது அப்படி ஒண்ணு நினைக்க தோணல. சோ இத வந்து அதிசயமா அற்புதமா பாக்குறாங்க. ஆக்சுவலா அப்படி
மதர் ஆல்ரெடி அதை செஞ்சுட்டு போயிட்டாங்க. அதை வந்து ஒரு ஒரு அதை துவக்கி வச்சுட்டு போயிட்டாங்க. அந்த ஈரா, அந்த யுகத்தை வந்து தொடங்கி வச்சுட்டு போயிட்டாங்க மதர். சோ அதுதான் இனிமே நடக்க போதே ஒழிய இது ஒண்ணும் புதுசான விஷயம் இல்லை அப்படின்னு அந்த நியூஸ் எல்லாம் கேட்கும்போது எனக்கு தோணுச்சு. அதாவது ஒரு ஒளிமிக்க மனிதர்கள்லாம் உருவாவாங்க அப்படின்னு எல்லாம் சொன்ன, இதெல்லாம் ஆல்ரெடி பகவான் சொல்லி வச்சுட்டாரு இல்ல. சம் ஃபோர் ரன்னர்ஸ் வில் பி கம்மிங் அப்படின்னு சாவித்திரியில வந்து புக் 11ல வருது. அது போல நிறைய பேர் அது மாதிரி உருவாவாங்க. ஆரோக்கியம் அதுக்கு தான் இருக்கு. சோ இது மாதிரி விஷயமெல்லாம் இட் இஸ் மதர் சொல்றபடி பார்த்தானாக்கா இது வந்து மிரக்கலோட சேர்த்து கிடையாது. இது வந்து அன்றாடம் இது அந்த எவல்யூஷன்ல அந்த பரிணாம வளர்ச்சியில அது நடக்கக்கூடியது. ஆனா இதுல வந்து ஒன்னே ஒண்ணு விஷயம் மதர் என்ன சொல்றாங்கன்னா, அந்த டீடைல்ஸ் வந்து ஒர்க் அவுட் பண்ணணும். மதர் வந்து ஒரு சூப்ராமெண்டல் பாடி ஆகுறதோ இல்லாட்டி ஸ்ரீ அரபிந்தோ தான் மட்டும் சூப்ராமெண்டல் பீயிங் ஆகுறதோ 2 பேருக்கு ரொம்ப ஈஸி. ஒண்ணுமே செய்ய தேவையில்லை. ஒரு செகண்ட்ல தே வில் பிகம் சூப்பர்மேனா ஆயிடுவாங்க. பட் தே டோன்ட் வாண்ட் டு டூ தட். அதை வந்து அவங்க தன்னுடைய தனிப்பட்ட ஒரு ஆன்மீக இதுவாக சாதனையாக அதை செய்ய விரும்பல. அவங்க என்ன செய்யணும்னு நினைச்சாங்க, இது உலகம் முழுவதற்கும் இது போகணும். எல்லா மனிதர்களையும் இந்த எல்லா கஷ்டம், துன்பம், துயரம், இந்த கவலை எல்லாத்துல இருந்தும் அவங்களை விடுபட வைக்கணும். அறியாமையில இருந்து அவங்களை விடுபட வைக்கணும். இதுதான் அவங்களுடைய நோக்கமே தவிர இது மாதிரி நடக்கக்கூடியது இன்னைக்கு வரைக்கும் யாருமே ஸ்ரீ அரபிந்தோனா யாரு அப்படிங்கிறது நிறைய விசிட்டர்ஸ் வராங்க, எக்கச்சக்கமான பேர் வராங்க. இப்ப கூட இன்னைக்கு கூட நிறைய பேருக்கு ஸ்ரீ அரபிந்தோனா யாரு தெரியவே தெரியாது. அப்படி ஏதாவது தெரிஞ்சாலும் ஏதோ தப்பு தப்பா ஒண்ணு சொல்றாங்களே ஒழிய உண்மையான விஷயம் வந்து யாருமே இது வரைக்கும் சொல்லல. யாரும் அதை பெருசுபடுத்தவும் இல்லை. அவருடைய பாணியிலேயே நாமளும் போயிட்டோம். சோ அதனால இந்த மிரக்கிள் அப்படிங்கிறது இட் இஸ் நாட் தட் இல்ல சம்திங் அன்யூஷுவல் அப்படியெல்லாம் கிடையாது. The most splendid, most marvelous, most powerful, most expressive, most total things we can imagine or nothing compared to what they can be. இத ஒரே வரியில சொல்லிட்டாரு. அது எப்படி இருக்கணுமோ அப்படி இருக்கல. அப்படி இருந்துட்டானாக்கா அது மிரக்கல் தான். இப்ப வந்து உதாரணத்துக்கு ஒரு 2 வீலர் வச்சிருக்கோம்னு வச்சுக்கோங்க ஃபார் எக்ஸாம்பிள். இப்ப அது வந்து எனக்கு இதை சர்வீஸ் பண்ணல அப்படின்னு அது நம்ம கிட்ட பேசுச்சுன்னு வச்சுக்கோங்க. அது என்ன ஆகும்? அதை எப்படி சொல்லுவோம் நம்ம? அதை மிரக்கல்னு சொல்லுவோம். சில சமயம் ஜோக்கா எடுத்துக்குவோம் அதை. ஆனா அப்படி இல்லை. உண்மையிலேயே இந்த எல்லா பொருட்கள், உயிருள்ள பொருட்கள், உயிரற்ற பொருட்கள் அத்தனைக்கும் அந்த கான்சியஸ்னஸ்னு ஒண்ணு இருக்கு அப்படின்னு மதர் சொல்லியிருக்காங்க. சோ அதனோட நாம வந்து தொடர்பு கொள்ளும் போது இதெல்லாம் ஒரு மிரக்கலா தான் ஆகும். இப்போ ரீசெண்டா நடந்தது. நாங்க வந்து கார்ல நாங்க 3 பேரும் கார்ல வந்து எங்கேயோ மார்க்கெட்டுக்கு அது மாதிரி ஏதோ போயிட்டு வெஜிடபிள்ஸ் வாங்கிட்டு வந்தோம். ஆன் த வே கார் நின்று போச்சு. ஏன்னா இன்னும் ஒரு கொஞ்சம் தூரம் இருக்கு, ஒரு 2-3 கிலோமீட்டர் இருக்கு வீட்டுக்கு வர்றதுக்கு. என்ன பண்றதுன்னு தெரியல. சரி, பெரிய மெக்கானிக் எல்லாம் கிடையாது, நம்ம பையனும் அதெல்லாம் ஒன்றும் இது கிடையாது. என்ன பண்றதுன்னு தெரியல. ஒண்ணே ஒண்ணு, நீங்க எல்லாரும் சொன்ன மாதிரி மதர் கிட்ட ஐயோ எங்களை வீட்டுல கொண்டு போய் சேர்த்துருங்க இவ்வளவுதான் சொன்னோம். அடுத்த நிமிஷம் அந்த கார் கிட்டையும் அப்பா நீ வந்து வீட்டுல விட்டுரு அப்படின்னு கார் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இட் இஸ் அமேசிங். கார் ஸ்டார்ட் ஆயிடுச்சு, நிக்கவே நிக்கல, நேரா வீட்டுல கொண்டு வந்து ஆஃப் பண்ணிட்டு உனக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் இறங்கினோம். நெக்ஸ்ட் டே சரி ஓகே நேத்து தான் ஓடுச்சே, உடனே நம்ம மைண்ட் வேலை செய்யும், நேத்து தான் வந்துடுச்சு எவ்வளவு தூரம், அப்ப இன்னைக்கும் இது வந்து ஓடும் அப்படின்னு நினைச்சு ஸ்டார்ட் ஆனா அது ஸ்டார்ட் ஆயிடும். பிகாஸ் சம்திங் இஸ் ராங் இன் தட். அது வந்து ஐயோ என் குழந்தைங்க இது கஷ்டப்படக்கூடாதுன்னு கொண்டு விட்டது. ஸோ இதெல்லாம் பெரிய ஒரு பிலசாபிக்கல் இதுவோ எதுவும் இல்லாம ஜஸ்ட் அதை நாம உபயோகிக்கிற அந்த பொருட்களோட ஒரு ஆத்மார்த்தமான ஒரு உணர்வுள்ள ஒரு தொடர்பு இருக்கும் பொழுது அது வந்து கரெக்டா அதனுடைய வேலையை நம்ம செய்து
இல்ல இதெல்லாம் வந்து அன்னை சொல்லி கொடுத்ததுதான், இல்லாட்டி நமக்கு எங்க இதெல்லாம் தெரிய போகுது. சோ அதனாலதான் சொல்றேன், அன்னையை தெரிந்து வைத்திருப்பது, அறிந்து வைத்திருப்பது, வசந்தாமா சொன்ன மாதிரி இவ்வளோ பெரிய ஒரு ப்ரேயர்ஸ். என்ன, நீ இங்க வெளிப்படு, அது போதும் அப்படின்னாக்க. இப்ப கிருஷ்ணரை சுத்தி அத்தனை கோபியர்கள் இருந்தாங்க இல்லையா? யாருக்காவது கவலை இருந்தது, எல்லாரும் ஆனந்தமயமா அவரை சுத்தி சுத்தி வந்தாங்க. அது போல இறைவன் மீண்டும் இங்க வந்தான், வெளிப்பட்டான் அப்படின்னாக்க அதை விட அற்புதம் வேற என்ன இருக்க முடியும் இல்லையா? சோ அப்போ இதுல என்ன சொல்றாங்க, அண்ட் அட் த சேம் டைம் அவர் மெட்டிகுலஸ் அப்படிங்கிறாங்க. அவர் மெட்டிகுலஸ், ரொம்ப நுணுக்கமா, எக்ஸாக்டிடியூட் இன் த டைனியஸ்ட் டீடைல் இஸ் நெவர் எக்ஸாக்ட் இனஃப். இது எவ்வளவுதான் நம்ம நுணுக்கமா பார்த்தா கூட ஈவன் தென் இட் இஸ் நாட் எக்ஸாக்ட் இனஃப். அண்ட் போத் மஸ்ட் கோ டுகெதர். என்னது, இந்த மிரக்கல்னு சொல்றதும் இந்த துல்லியமான எல்லா டீட்டெயில்ஸும், இது ரெண்டும் ஒரு சேர போகணும் அப்படிங்கிறாங்க. அததான் அன்னை வந்து கடைசியாக தன்னுடைய உடலில் செய்ய ஆரம்பித்தார். அவங்களுக்கு வந்து ஈஸியா அதை செய்ய முடியும். நிறைய தடவை அவங்க தன்னுடைய உடலை விட்டு விட்டு இது மாதிரி பிரபஞ்சத்துல எங்கெல்லாம் இந்த உலகத்துல என்னெல்லாம் தேவையோ அதையெல்லாம் சரி செய்யறதுக்காக போயிருக்காங்க. பகவான் அது மாதிரி போயிருக்காரு. 2ஆம் உலக போரை தன்னுடைய அறையிலிருந்தே அதை டேக்கிள் பண்ணுது. சோ அப்படி இருந்தும் கூட நமக்கு வந்து அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னாக்கா, போத் ஷுட் கோ டுகெதர். அப்பதான் அந்த ஒரு ப்ராசஸ்ஸா அது இருக்கும். சிலர் வந்து இந்த வழியில போவாங்க, அந்த ஒவ்வொரு டீட்டெயில்ஸா போவாங்க. ஒரு சிலர் நம்மள மாதிரி அன்னையை பின்பற்றுபவர்கள் அவர்களை முழுமையாக அவர்களிடம் ஒப்படைத்து போறதும் உண்டு. அதனால இது ரெண்டும் ஒரு சேர போகணும் அப்படின்னு சொல்றாரு. And both must go together. When one knows this downward gesture and when one knows that upward gesture, one is able to put the two together. இந்த ரெண்டும் ஒன்றாக போகணும். And this is the best possible use of the need for miracles. இப்படிதான் அந்த அற்புதம் அப்படிங்கிறது இப்படிதான் வேலை செய்ய முடியும். The need for miracles is a gesture of ignorance. Oh, I would like things to be like this. It is a gesture of ignorance and impotence. அதாவது வெறுமனா இது மாதிரி ஒரு அதிசயம் நடக்கணும் அப்படிங்கிறது நம்முடைய அந்த திறனின்மையை காட்டுகிறது. And those who say you live in a miracle know only the lower end. அதையும் சொல்றாங்க. இப்ப நாம வந்து இதெல்லாம் பேசுறோம், அப்படி இருந்தாலும் அண்ணன் என்ன சொல்றாங்க, லோவர் எண்ட்ல தான் நீ இருக்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஏன்? And even then they know it only imperfectly. அது ரொம்ப ஒரு பூரணம் இல்லாத ஒரு இதுவாதான், அறகுறையான ஒரு இதுவாதான் பார்க்க முடியும். And they have no contact with anything else. அந்த மிக உயரத்தில் இருக்கும் அந்த ஓவர் மைண்ட், அந்த சூப்பர் மைண்ட், இது மாதிரியான இன்ட்யூட்டிவ் மைண்ட், இது மாதிரியான விஷயங்கள் எல்லாம் இன்னும் வந்து நமக்கு எட்டல. சிலரெல்லாம் இந்த ஆன்மீக உரைகளை கேட்கும்போது நல்லா இருக்கு. ஏன்னு சொன்னா அவங்களுடைய அந்த வேற அந்த வியூ பாயிண்ட்ல அது சொல்லும் போது அது ரொம்ப அற்புதமானதா தான் இருக்கு. ஏன்னா புதுமையானதாகவும் இருக்கு. ஏன் புதுமையானதாக இருக்கு அப்படின்னு சொன்னாக்கா, அவங்களுடைய நோக்கிலிருந்து அவங்க அதை பேசுறாங்க. இதெல்லாம் எப்படி வந்தது அப்படின்னு சொன்னாக்கா, பகவான் போட்ட விதைதான் அப்படின்னு சொல்ல முடியும், நம்மளால தீர்மானமா சொல்ல முடியும். காந்திமதி ஏதாவது சொல்லணுமா? Okay, this need for miracles must be changed into a conscious aspiration for ஆமாமா. சொல்லுங்க. ஆமா, his soul steps back and sees the light supreme. His soul steps back and sees the light supreme. ஆமா, கேக்குதா? sees the light supreme. ஆமா, ஏன்னு சொன்னாக்கா அந்த கேக்குது கேக்குது கேக்குது. இந்த லைன் வந்து நீங்க சொன்னது page 20 last line. His soul steps back and sees the
சரிங்க சரிம்மா, தேங்க்யூ. ஓகே, தேங்க்யூ. ஸோ இது மாதிரி அவங்க என்ன சொல்றாங்கன்னாக்கா, அதாவது கேண்டோ 2ல வருது, புக் 1 கேண்டோ 2ல காந்திமதி சொன்னது, his soul steps back and sees the light supreme. அது அவருடைய ஆன்மா வந்து கொஞ்சம் அந்த ஒரு உள்வாங்கி நின்று விட்டது. அப்போ என்னத்தை பார்த்தாரு? அந்த ஒளியை பார்த்தார். அந்த இறைவனுடைய பரம்பொருளினுடைய பேரொளியை பார்க்கிறாரு. அது ஏன் பார்க்க முடியுது அப்படின்னு சொன்னாக்கா, வேற மைண்டு இது மாதிரி எதுவும் வேலை செய்யல. ஏன்னா மைண்டுக்கு இதெல்லாம் வந்து அதை அடைய முடியாது, அதனால் எட்ட முடியாது. சோ இது ஆன்மாவின் மூலமாக தான் எட்ட முடியும். அப்ப கூட அந்த ஆன்மா என்ன செய்தான்? அது வந்து கொஞ்சம் பின்வாங்கி அது நிற்கிறது. அப்பொழுது அந்த பரம்பொருளை பார்க்கிறது, அதன் ஒளியை பார்க்கிறது. தேங்க்யூ கமலி. So the need for miracles must be changed into a conscious aspiration for something. இது வந்து ஆர்வமா மாறணும். அதுதான் பின்னாடி சொல்ல வந்தாங்க. ஓ லார்ட் மேனிஃபெஸ்ட் அப்படின்னு மதர் சொல்றாங்க. வேற மற்ற எல்லாத்தையும் விட்டுட்டு இறைவனே நீ இங்கு வெளிப்படு அப்படின்னு அந்த ஒரு வார்த்தை சொல்லிட்டா போதும், எல்லாமே வந்து காணாம போயிடும். எல்லா வேற என்னெல்லாம் நம்ம இன்னைக்கு எதிர்கொள்ள வேண்டியிருக்கோ அது அத்தனையும் இல்லாமல் போய்விடும். Which will be manifested by the help of all these aspirations. அதாவது one man's desire compelled her mortal birth அப்படின்னு வரும். டிசையர்னா அது வந்து ஆசை இல்லை, ஒரு ஆர்வம். அந்த ஒரு மனிதனுடைய ஆர்வம் தான் அன்னை இங்கு வந்து பிறப்பதற்கு ஒரு காரணமாக இருந்தது அப்படின்னு அழகா அந்த ஃபர்ஸ்ட் லைன்ல எழுதுவார். அது போல அந்த ஒரே ஒரு ஆர்வம், ஒரு மனிதனுடைய ஆர்வம், இந்த உலகமெல்லாம் வந்து அன்னையினுடைய ஆர்வம். அதனாலதான் அத்தனை பிரேயர்ஸ், எக்கச்சக்கமான பிரேயர்ஸ். அதுல எல்லாம் மோஸ்ட்லி பார்த்தோன்னாக்கா இது மாதிரி இறைவனை நோக்கி இறைவன் இங்க வெளிப்படுமாறு இருக்கும். வசந்தாமா வந்து கரெக்டா அதை பாயிண்ட் அவுட் பண்ணாங்க பிகினிங்ல. அது போல இருக்கும். அப்போ வந்து எல்லாமே இந்த அற்புதம் அப்படிங்கிறதுக்கு இங்க ஒரு வேலையும் இல்லை, ஆர்வம் மட்டுமே இருக்கணும். All these aspirations are necessary, or if one looks at it in a truer way, they are an accompaniment. அதை வந்து உண்மையான ஒரு இதோட பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்கா இது ரெண்டும் ஒன்றோட ஒன்று இணைந்து போகக்கூடியதாக இருக்கும். ஆர்வமும் அற்புதமும் அது ரெண்டும் ஒன்றாக தான் ஆகும். பலர் வந்து அன்னைக்கிட்ட வந்ததுக்கு அப்புறம் நமக்கெல்லாம் எவ்வளவோ இது போல விஷயங்கள் வந்து நடந்திருக்கு. எவ்வளவுன்னா கணக்கு வழக்கே இல்லை. அன்றாடம் கூட இது போல நடப்பது உண்டு நமக்கு. அதை வந்து சும்மா நம்ம கடந்து போயிடுறோம் இயல்பா. ஆக்சுவலா இது சாதாரணமான மனிதர்களுக்கு, உதாரணத்துக்கு வந்து ஒண்ணு சொல்லணும் அப்படின்னாக்கா, திடீர்னு ஒருத்தவங்களுக்கு வந்து ரொம்ப ஒரு கோபம் வருது அப்படின்னு சொன்னாக்கா, உடனே ஏன் கோபம் வருது அப்படின்ற கேள்வி வந்து நாம கேட்கறது இல்லை. ஆனா கொஞ்சம் நம்ம வந்து இந்த ஆர்வத்தோட இது என்னது அப்படின்னு அதை பார்த்தோம், அந்த பொறுமையும் ஆர்வமும் அன்னையிடம் இருக்கும் நம்பிக்கையும் அதோட சேர்ந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்கா அதற்கான காரணம் வந்து நமக்கு தெரியும். அப்போ அந்த காரணம் தெரியும் பொழுது அது சாதாரண ஒரு அன்னையை நம்பாத இல்லாட்டி சாதாரண வாழ்க்கையில இருக்கிறவர்களுக்கு அது ஒரு பெரிய அதிசயம் போல இருக்கும். இது ஒரு சாரி சண்முகப்பிரியா தப்பா நினைச்சு கூடாது. ஒரு டென்டிஸ்ட் ஒருத்தர்கிட்ட போனேன் நானு. அவர் வந்து என்னோட ஒரு பல்லு இதாயிடுச்சு, ஆடிக்கிட்டே இருந்தது. அதை எடுத்துட்டாரு. அவர் என்ன சொன்னாரு, இது முன்னாடி பல்லா இருக்கு மேடம், அதனால வந்து நீங்க இல்ல அதை வந்து கட்டணும் அப்படின்னு எல்லாம் சொன்னாரு. சரி ஓகே. அவர் வந்து ப்ரொஃபஸர், டென்டல் காலேஜ்ல ஹெச்ஓடி வந்துவோ. ஸோ அவர்கிட்டதான் போனேன், ரொம்ப இதானவர் அப்படின்னு சொல்லிட்டு. அவர் வந்து நிறைய அன்னையை பத்தி என்கிட்ட கேட்க ஆரம்பிப்பார் போகும்போதெல்லாம். ஸோ எங்களுடைய பேச்சு ஆல்மோஸ்ட் இப்படிதான் போகும்.
அப்போ ஒரு நாள் வந்து இல்ல இத கட்டணும் அப்படின்னு சொன்னோன்னே, ஓகே நீங்க அடுத்த வாரம் வாங்க, நான் வர சொல்லியிருக்கேன் அது இதுன்னு அவர் ஏதோ சொன்னார் அந்த ப்ராசஸ். அப்போ கடைசியில என்ன சொன்னாருனாக்கா, இந்த கலர் ஆஃப் அந்த டீத் அத வந்து இத உங்க பல்லோட மேட்ச் பண்ணி பார்க்கணும் மேடம், நீங்க வாங்க அப்படின்னு அவர் சொன்னார். அப்கோர்ஸ் அது மேட்சே ஆகலைன்னு வச்சுக்கோங்க, அது வேற விஷயம். ஆனா அவர் அத சொன்னாரு. நான் சொன்னேன், இதுக்கு எதுக்கு சார் நீங்க என்ன வர சொல்றீங்க, நீங்க தான் என் பல்ல பிடுங்கி இந்த பாக்கெட்ல போட்டீங்களே, அதை வச்சு மேட்ச் பண்ண வேண்டியது தானே அப்படின்னு சொன்னாக்கா அவர் அப்படியே பார்த்தாரு, இப்படி ஒரு சர்ப்ரைசிங்கா பாக்குறாரு என்ன. ஏன்னா நான் சொன்னேன், என்ன மேடம் இதெல்லாம் எப்படி தெரியும் உங்களுக்கு அப்படின்னு கேட்டாரு. நான் சொன்னேன், இதுல தெரியறதுக்கு என்ன இருக்கு சார், இது வந்து ஒரு சிம்பிள் லாஜிக் தானே அப்படின்னு சொன்னேன். இது கரெக்டா சண்முக பிரியா? மேம் டூத்தோட ஷேட் அதை வச்சே பண்ணலாம். நீங்க சொன்னதும் கரெக்ட் தான் மேம். பண்ணலாம் தானே. ஃப்ரீ ஆஃபா, ஆமா ஃப்ரீ ஆஃபா பண்ணலாம். அப்படின்னு அவர் வந்து அப்கோர்ஸ் அவர் வந்து கலரு அப்படின்னு அவர் வந்து நான் சொன்ன உடனே அவர் வந்து இதுவா அப்படியே பார்த்தாரு, ஒரு ஸ்டன் ஆகி பார்த்தாரு. இது மாதிரி பல விஷயங்கள் வந்து இது நம்மளுடைய புத்திசாலித்தனத்தால வர்றதில்ல அப்படிங்கிறது எனக்கு நல்லா தெரியும். ஏன்னா இது வந்து நம்ம போகும்போதே அன்னைக்கிட்ட சொல்லிட்டு தான் போறோம், இந்த விஷயத்துக்காக நான் போறேன்னு சொல்லிட்டு போறோம், இது வந்து நடக்க போகுது அப்படின்னு சொல்றோம். சோ இதெல்லாம் அவங்களுடைய காலடியில ஒவ்வொரு நாளும் வச்சுட்டு தான் நம்ம போறோம். அதனால இதெல்லாம் அவங்க கொடுக்குற ஒரு அறிவு தானே தவிர நமக்குன்னு ஒண்ணு பெருசா ஒண்ணு இல்லவே இல்லை. சோ இது மாதிரி எல்லாம் அந்த ஆர்வம், அதே சமயம் இந்த எக்ஸாக்டிடியூட் ரெண்டும் வந்து ஒரு சேர போகணும். இந்த இட்டர்னல் அன்ஃபோல்டிங், அஃப்கோர்ஸ் பீப்புள் வித் வெரி ஸ்ட்ரிக்ட் லாஜிக் டெல் யூ வை ப்ரே. ஆனா நம்மளும் சில சமயம் கேட்கறதுதான், நிறைய பேர் கேட்டிருக்காங்க, நான் படுற கஷ்டம் தான் மதருக்கு தெரியுமா, இது எதுக்கு நான் அவங்கள்ட்ட சொல்லணும் அப்படின்ட்டு. இப்ப வந்து பசிக்குது அப்படின்னு சொன்னாக்கா நம்ம என்ன செய்வோம், நான் குழந்தையா இருந்தா அம்மா கிட்ட போய் கேட்கும், அம்மா எனக்கு பசிக்குதுமா அப்படின்னு கேட்கும். பெரியவங்கன்னா நம்ம என்ன செய்வோம், சாப்பிடுறதுக்கு ஏதாவது செய்யலாமா அப்படின்னு பார்ப்போம். இல்ல எனக்கு பசிக்குது அப்படின்னு உட்கார்ந்துட்டு இருந்தா வருமா என்ன? தீஸ் ஆர் ஆல் தாமசிக் வே ஆஃப் டூயிங் திங்ஸ், தாமசிக் வே அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா நம்ம வந்து ஒரு டைனமிக்கா அதை செய்யணும் அப்படின்னு சொன்னாக்க நம்முடைய பங்குலையும் ஒரு முயற்சி அப்படிங்கிறது இருக்கணும். அதுதான் முக்கியமானது. ஒய் ஆஸ்பயர் அப்படின்னாக்கா அப்பதான் நமக்குள்ள இருக்கிற அந்த ஆன்மா அதுக்கு என்ன உண்மையானது எது வேணுமோ அதை கேட்கும். ஒய் ஆஸ்க், த லார்ட் டஸ் வாட் ஹி வாண்ட்ஸ் அண்ட் ஹி வில் டூ வாட் ஹி வாண்ட்ஸ். சோ இறைவன் வந்து அவனுக்கு என்ன தோணுதோ அதான் செய்ய போறான், நான் எது கேட்கணும் அப்படின்னாக்கா அது இல்ல விஷயம். இப்ப உலகத்துல எங்கேயோ ஒரு மூலையில ஒரு போர் நடக்குது அப்படின்னு சொன்னாக்கா அதனுடைய இம்பாக்ட் வந்து இங்க இருக்கு. சோ நம்ம என்ன செய்யறோம், அந்த ஜனங்கள்லாம் இங்க நல்லா இருக்கணும், அவங்களுக்கு எல்லாம் பாதுகாப்பு கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி இங்க நாம ஒரு 10 பேரோ ஒரு 50 பேரோ இல்லாட்டி 1000 பேரோ நாம வந்து அதுக்காக ஒரு அன்னையிடம் அந்த பிரார்த்தனையை செய்யும் பொழுது அதுக்கான எஃபெக்ட் வந்து நிச்சயமா அங்க இருக்கதான் இருக்கு. அது வந்து ஒரு குறையுது, இல்லாட்டி திடீர்னு ஒரு அதுல இருந்து பின்வாங்கிக்கிறாங்க, இல்ல வாரம் நிறுத்திக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. இது போல எத்தனையோ விஷயங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இதெல்லாம் ஒரு அக்கல்ட் வே ஆஃப் இது வந்து அன்னை நமக்கு அளிக்கும் பதில் அது. So it is quite obvious, there is no need to say it, but this impulse, oh Lord manifest, இதுதான் ஆர்வம், இது ஆசை கிடையாது. இறைவனே நீ இங்கு வெளிப்படு அப்படின்னு நம்ம சொல்லும் போது அது வந்து இது ஆர்வம், gives a more intense vibration to his manifestation. Otherwise he would never have made the world as it is. There is a special power, a special delight, a special vibration in the intensity of the world's aspiration to become once more what it is. So இறைவன் வந்து the world is not created just for as a miracle அப்படின்னு சொல்லுவாங்க, பை சான்ஸ் ஆர் பை ஆக்சிடென்ட்ல இது வந்து உருவாகல. இதுக்கு வந்து ஒரு நோக்கம் இருக்கு, இதுக்கு வந்து ஒரு ஸ்பெஷலான ஒரு சிறப்பான ஒரு சக்தியும்
ஒரு ஆனந்தமும் ஒரு ஸ்பெஷல் வைப்ரேஷன் இது எல்லாம் இருக்கு இந்த இன்டென்சிட்டி ஆஃப் த வேர்ல்ட்ஸ் ஆஸ்பிரேஷன். இந்த உலகம் ஆர்வம் வரும்போதுதான் இது எல்லாம் நடக்கும். நம்ம ஒவ்வொருத்தரும் நினைச்சுப்போம், ஏன் இப்படியே கஷ்டப்பட்டு தான் போகணுமா, இதுக்கெல்லாம் ஏன் விடிவு காலம் இல்லையா, இதுக்கு ஏதானும் அன்னையே நீங்க செய்யக்கூடாதா அப்படின்னு அந்த ஆர்வப்படும் போது அதற்கான வேலைகள் இங்க நடக்குது. டு பிகம் ஒன்ஸ் மோர் வாட் இட் இஸ். ஸோ அது எதற்காக படைக்கப்பட்டதோ அதுவாக அது ஆகிறது. And that is why partly fragmentarily there is an evolution. அதனாலதான் இந்த பரிணாமம் அப்படிங்கிற ஒண்ணு நடந்துட்டே இருக்கு. And eternally perfect universe, eternally manifesting the eternal perfecting world would lack the joy of progress. So இது மாதிரி ஒரு பூரணமான இந்த பிரபஞ்சம் eternally manifesting the eternal perfection. அது என்ன செய்யும், ஒரு பரிபூரணமான உலகமாக, ஒரு பிழையே அற்ற அன்இயரிங் ஆர் ஃப்ளாலெஸ் இது மாதிரியான ஒரு புக் லெவல்ல வருது இல்லையா, அது ஃபுல்லா அந்த 702வது பக்கத்துல இருந்து 710வது பக்கம் வரைக்கும் இறைவன் சொல்கிறது எல்லாம் அது மாதிரியான ஒரு உலகம் இங்க வரும். lack the joy of progress. சோ அடுத்தது போலாமா? அடுத்த அஃபோரிசம் யாரு வாசிக்கிறீங்க? மீனாட்சி அம்மா வாசிக்கிறீங்களா, வேற யாரு வாசிக்கிறீங்களா? 88 வேற யாராவது வாசிக்கிறதா இருந்தா வாசிக்கட்டுமா? வேற யாராவது வாசிக்க போறீங்களா? சரி, நானே வாசிக்கிறேன். வாசிங்க நிமிஷம். Aphorism 88. This world was built by death that we might live. Will thou abolish death? Then life too will perish. Thou canst not abolish death, but thou mayest transform it into a greater living. Aphorism number 89. This world was built by cruelty that she might love. Will thou abolish cruelty? Then love too will perish. Thou canst not abolish cruelty, but thou mayest transfigure it into its opposite, into a fierce love and delightfulness. Aphorism number 90. This world was built by ignorance and error that they might know. Will thou abolish ignorance and error? Then knowledge too will perish. Thou canst not abolish ignorance and error, but thou mayest transmute them into the utter and effulgent exceeding of reason. Aphorism number 91. If life alone were and not death, there would be no immortality. If love were alone and not cruelty, joy would be only a tepid and ephemeral rapture. If reason were alone and not ignorance, our highest attainment would not exceed a limited rationality and worldly wisdom. Aphorism number 92. Death transformed becomes life, that is immortality. Cruelty transfigured becomes love, that is intolerable ecstasy. Ignorance transmuted becomes light that leaps beyond wisdom and knowledge. ஓகே Thank you. Thank you. தமிழ்ல யாராவது வாசிங்க. நான் படிக்கிறேன். படிங்க ராதாராணி. அஃபோரிசம் 88. நான் வாழ வேண்டும் என்பதற்காக மரணதேவன் இந்த உலகை அமைத்தான். நீ மரணத்தை நீக்கி விடுவாயோ? அப்படியென்றால் வாழ்வும் அழிந்து போம். உன்னால் மரணத்தை இல்லாமல் செய்துவிட முடியாது. ஆனால் அதை மேலும் உயர்ந்ததோர் வாழ்வாக உருமாற்றலாம். அஃபோரிசம் 89. தான் அன்பு செய்ய வேண்டுமென்று கொடுமை இந்த உலகை அமைத்தான். நீ கொடுமையை நீக்கி விடுவாயோ? அப்படியென்றால் அன்பும் அழிந்து போம். உன்னால் கொடுமையை இல்லாமல் செய்துவிட முடியாது. ஆனால் அதை அதன் மறுதலையாக அதிதீவிர அன்பாகவும் களிப்பாகவும் உருமாற்றலாம்.
90. தாங்கள் அறிய வேண்டும் என்பதற்காக அஞ்ஞானமும் பிழையும் இந்த உலகை அமைத்தன. நீ அஞ்ஞானத்தையும் பிழையும் நீக்கி விடுவாயோ? அப்படியென்றால் அறிவும் இல்லாமல் போய்விடும். உன்னால் அஞ்ஞானத்தையும் பிழையும் இல்லாமல் செய்ய முடியாது. ஆனால் அவற்றை பகுத்தறிவை முற்றிலும் விஞ்சியவையாகவும் ஒளி பொருந்தியவாகவும் உருமாற்றலாம். 91. வாழ்வு மட்டும் இருந்து மரணம் இல்லை என்றால் அமர நிலை இருக்க முடியாது. அன்பு மட்டும் இருந்து கொடுமை இல்லை என்றால் களிப்பு சப்பென்றும் கணநேர பரவசமாகவுமே இருக்கும். பகுத்தறிவு மட்டுமிருந்து அஞ்ஞானம் இல்லை என்றால் நாம் அடையக்கூடிய மிக உயர்ந்த நிலை பகுத்தறிவுடைமைக்கும் உலகியல் ஞானத்திற்கும் மேலே செல்லாது. 92. உருமாற்றமடைந்த மரணம் அமர வாழ்வாக ஆகிறது. உருமாற்றமடைந்த கொடுமை ஆனந்த பரவசமாகிய அன்பாக ஆகிறது. உருவாற்றமடைந்த அஞ்ஞானம் உலகியல் ஞானத்துக்கும் அறிவிற்கும் அப்பால் பாய்ந்து செல்லும் ஒளியாக ஆகிறது. தேங்க்யூ. தேங்க்யூ. இப்ப என்ன பண்றீங்க, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு அஃபோரிசமா சொல்றீங்க, ஒரு விளக்கம் கொடுக்குறீங்க. யாரு இப்ப ரெடியா இருக்கா? ஃபர்ஸ்ட் இது 88 ராதாராணியா சொல்லுங்க. நானே சொல்றேன், சொல்ல பாக்குறேன், ஒண்ணு சரியா வருமா தெரியல. ஒரு அஃபோரிசம் சொன்னா போறோம். 88. அதாவது இந்த டெத் இருக்கிறதே, அதான் இதுங்க, நான் இங்கிலீஷ்ல பார்த்தாலாம் என்னால சொல்ல முடியும். ஒரே ஒரு நிமிஷமா. இதாவது இந்த என்ன அதுல சொல்ல வராங்கன்னா, அதாவது இறப்பு உலகத்தை படைச்சது அவன் உயிரோட இருக்கிறதுக்கு, அந்த மாதிரி ஒரு மீனிங் வருது ஃபர்ஸ்ட் இதுல. அதனால நம்ம இது இறப்பே இல்லாம பண்ணிட்டா வாழ்வே இல்லாம ஆயிடும். அதுக்கு பதில் இறப்ப நம்ம திருவுரு மாற்றம் செய்ய முடியும் அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னு சொல்றாங்க. தேங்க்யூ. தேங்க்யூ. மீனாட்சி அம்மா 89க்கு சொல்றீங்களா? சொல்றேம்மா. அதே மாதிரிதான் தான் அன்பு செய்ய வேண்டும்ன்றதுக்காக தான் கொடுமை குரூயல்டி இருக்கு. இப்ப மேலோட அருமை வெயிலுக்கு வந்தாதான் தெரியுன்ற மாதிரி அன்பை புரிஞ்சுக்கணும்னா அந்த ஒரு ஹேட்ரட்னஸ், அந்த குரூயல்ட்டியும் குரூயல்ட்டி அனுபவிச்ச பிறகுதான் அன்பை தெரிஞ்சுக்க முடியும். எப்படி ஒரு விடுதலையுடைய இதை அடிமைத்தனத்துல இருந்து அதுக்கு பிறகுதான் நம்ம அதை பூரணமா உணர முடியும். ஒரு அடிமைத்தனம்னா எவ்வளவு கொடுமையான விஷயம்ன்றது விடுதலை அடைந்த பிறகுதான் புரியும் நமக்கு. அந்த மாதிரி அது மாதிரி அன்பை அதுக்கு ரொம்ப அதனுடைய ஃபுல் ஜாய்னஸ் என்ஜாய் பண்ணணும்னா அந்த குரூயல்ட்டியை படைச்சாருன்றது சொல்றோம். ஓகே, குட் குட். ஓகே. 90 யாரு? 90வது அஃபோரிசம் வசந்தம்மா இல்லையா? ஆமா, யாரான்னு சொல்லணும்னா நம்ம கொஞ்ச நேரம் குறைத்தா இருக்கலாம்னு நினைச்சேன். சரி, ஓகே. 90 வேற யாராவது சொல்றீங்களா? அஃபோரிசம் நம்பர் 90. மீரா, மைத்திலி எல்லாம் யாரும் இல்லையா? ஓகே வசந்தம்மா, நீங்க சொல்லுங்க. தேங்க்யூ சோ மச்மா. இது நம்ம அப்படியே நீங்க சொன்னபடி சாவித்திரி எழுந்து வந்திருக்கு. இப்ப இன்னும் அதை விட சுருக்கமான ஃபார்ம்ல, the world was built by ignorance and error. அது அப்படி அவரு பகவான் அப்பப்பா சொல்லி, ஆனா அதுல இருந்து நம்ம எழுந்துக்கணுங்கிறது எல்லாமும் சொல்லுவாரு. பட் நம்ம அந்த இக்னரன்ஸ் எரர்லாம் நமக்கு சம்பந்தம் இல்லாத விஷயமா இல்ல. இதுல இருந்து எழுந்துதான் நம்ம மேல போனோம். அப்ப அதனால இந்த எரர் அண்ட் இக்னரன்ஸ்ங்கிறது இல்லவே இல்லைன்னா the manifestation will have no அந்த டிஃபரன்ஸ் இருக்காது, யூனிட்டி. அதாவது எல்லாமே ஒரு மாதிரி போனா அதுல இன்ட்ரெஸ்டே இருக்காது. தேவர உலகத்துல இன்ட்ரெஸ்டே இல்லை இல்லையா? அந்த ஒரு சைக்கிள். ஆமா. இப்ப நம்ம இந்த சட்டில் மேட்டர் அதுல கூட பார்ப்போம் இல்லையா?
அங்க ம், ம், எவ்ரி இன்னும் இதே மாதிரி இன்னும் சில இடங்கள்லயும் அவர் சொல்லுவாரு இந்த லைஃப் ம், லைஃப் பாரடைஸ் அதுல எல்லாம் ம். அங்க Yes. எதுவுமே தேவையில்லை, அங்க ப்ராக்ரஸுக்கே இடம் இல்ல, அங்க இடமே சேஞ்சே இல்ல. இல்ல, எனக்கு போர் அடிச்சிட்டு நான் சேஞ்சே அந்த இல்ல. இடத்த விட்டு வந்துட்டேன். எஸ். திஸ் இஸ் நாட் த வே தட் ஐ வாண்ட் டு வீன்னு வந்துட்டாரு அவரு. ம் 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 அப்ப வந்து அந்த எரர் எங்க, நான் இக்னரன்ஸ் எங்கங்கிறதெல்லாம் இருக்கும்பொழுதுதான் நம்ம கொஞ்சம் கொஞ்சமா when you move we understand what knowledge is, ம் how it enriches us. ம் நம்ம அதர்வைஸ் என்ன தப்பு பண்ணினோம், now how we progress அதெல்லாம் ம் எஸ். ஓகே. நம்ம அத அதனால வந்து அதெல்லாம் ஒரேடியா அபாலிஷ் பண்ண வேண்டிய தேவையில்லை. ஆனா we want transmutation. transmutation is, yeah, we got to work on that. Yes. Okay. Thank you. Thank you, ma'am. 91 யார் சொல்றா? 91 சண்முகப்பிரியா இருக்காங்களா? பானுப்பிரியா இல்லையா அன்னைக்கு? மேம் நான் சொல்லவா? மங்கையா? எஸ் எஸ். சொல்லுங்க மங்கை. 91. ஓகே ஓகே. ஆக்சுவலி அதுதான் வந்து திஸ் இப்ப வந்து லைஃப் மாத்திரம் இருந்து டெத் இல்ல அப்படின்னா முதல்ல நம்ம சொல்றது இந்த உலகம் பூரா மனுஷங்களாயிருவாங்கன்னு அது வேற விஷயம். ஆனா நோ இம்மார்டலிட்டியில இருந்துதான் இந்த மார்டல் வந்திருக்கு. சோ டெத்தே இல்லைன்னா இமார்டலிட்டியே இருந்திருக்காது. அப்புறம் இப்ப லவ் மாத்திரம் இருந்து க்ரூயல்ட்டியே இல்லைன்னா எதுவுமே சொல்லுவோம் இல்லையா, இனிப்பு ரொம்ப இனிப்பே தின்னா தெவட்டி போயிரும் அப்படிங்கிற மாதிரி. அதோட லவ்வோட இது நமக்கு தெரியாது, அந்த ஜாய்ன்னு. அப்ப ஜாய்ங்கிற அந்த லவ் எவ்வளவு இனிமையானதுங்கிறது தெரியாது. அப்புறம் இக்னரன்ஸே இல்லாம எல்லாருமே இருந்துட்டாங்க. அப்போ வந்து எதுவுமே இது பண்ண வேண்டிய, இப்ப நம்ம அட்டைன் பண்ண வேண்டியதுன்னு எதுவுமே இல்லாம போயிருமே எல்லாருமே. எல்லாம் சப்புன்னு ஆயிடுது. ஓகே, குட் குட். தேங்க்யூ மேம். ஓகே, வெரி குட் வெரி குட். அப்புறம் சண்முகப்பிரியா சொல்லுங்க. 92. ஆமாம்மா. அதாவது இக்னரன்ஸ் தான் வெஹிக்கல் நம்ம எக்ஸ்டசி டிராவல் பண்றதுக்கு. பேரறிவை எழுதுறதுக்கு இந்த இக்னரன்ஸ் வெஹிக்கல் மூலியமா தான் நம்ம போக முடியும். இதுதான் இதை கடந்துதான் அதை அடைய முடியும். ஆமா, ஆனா நம்ம 92க்கு வந்துட்டோம். அப்போ அடுத்த கோர்ஸ். ஓகேம்மா. ஓகே. நம்ம டிரான்ஸ்ஃபார்ம்டு எல்லாமே வந்து அது நீங்க யாராவது சொன்னதும் சொல்லட்டுமா? நான் பாத்துக்கிறேன். காந்திமதி சொல்லணுமா? 92 யாராவது சொல்லுங்க. அதேதான் சொல்லுங்க. இப்ப நம்ம அடைஞ்சிருக்கிற ஒரு ஸ்டேட்டஸுமே நம்ம நல்லா பார்த்தோம்னா நம்ம கடந்து வந்த அந்த துன்ப பாதையினாலதான் இந்த அளவுக்காவது வந்திருக்கோன்றது நமக்கு புரிய வருமா? சோ அத நம்ம எப்படி மதர் கிட்ட சொல்லியோ இல்ல மதர் நமக்கு அனுகிரகம் பண்ணியோ நம்ம திருவுருமாற்றம் அடைஞ்சிருக்கோம் இந்த லெவலுக்காவது, இந்த லெவலுக்கு அப்படிங்கிறப்போ அதுதான் அதுக்கு பேஸ்மெண்டா இருந்திருக்கு. So there is a hidden ecstasy in everything. அத கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கு இப்போ. எஸ். ஓகே, சொல்லுங்க காந்திமதி. காந்திமதி அம்மான்றாங்க, அப்புறம் வரமாட்டேங்கிறாங்க. மீனாட்சி அம்மா சொல்லுங்க. மீனாட்சி அம்மா கை தூக்கினாங்க. ஷார்ட்டா சொல்லணும்னா transformed death வந்து transformed into immortality. அதான் மரணத்தை வெல்றதுனாக்க என்னன்னா அப்படியே சாகாத உயிரோட இருக்கிறதுன்ற மாதிரி இல்லாம அந்த அமர வாழ்வு, அந்த இம்மார்டாலிட்டி அடையிறோம். அந்த அளவுக்கு நம்ம டிரான்ஸ்ஃபார்ம் ஆறோம். அதே மாதிரி க்ரூயல்ட்டி வந்து எக்ஸ்டசியா மாறுது. லவ் ஆகும். க்ரூயல்ட்டி transfigured becomes love. Love, that is intolerable ecstasy. Yes, love ஓட எக்ஸ்டசி ஆயிடுறது. சோ அது பகவான் கூட சொல்லியிருக்காருல, பெயின்லயே வந்து ஆனந்த பரவசம் இருக்கு அப்படின்ற மாதிரி. அதே மாதிரி அஜ்ஞான இக்னரன்ஸ் வந்து உலகின் ஞானத்திற்கா மேல ஒரு விஸ்டமா அந்த ஒரு லைட் பார்த்தா ஆயிடுறது. அது மாதிரி ஷார்ட்டா
ஓகே, தேங்க்யூ. பானுப்பிரியா ஏதோ சொல்ல வந்தாங்க. அதம்மா 92 தான்மா சொல்ல வந்தேன். சரி சொல்லுங்க. அதனால என்ன சொல்லுங்க. அதான் டெத் வந்து டிரான்ஸ்ஃபார்ம்டுங்கிற வேர்டு கொடுத்திருக்காரு. மாற்றப்பட்டது வந்து இம்மார்டாலிட்டி. இன்வென்டின் வரும்போது டிரான்ஸ்ஃபிகர்ட்னு சொல்றாரு. அத இன்டு இன்டாலரபிள் எக்ஸ்டசிக்கா. அதே இக்னரன்ஸ் வந்து டிரான்ஸ்மியூட்டட்ங்கிற வேர்டு இருக்கு. Wisdom and knowledge. மூணுமே மாற்றம் தான். பட் ஆனா ஒன்னு டிரான்ஸ்ஃபார்ம் ஒன்னு டிரான்ஸ்ஃபிகர். டிரான்ஸ்மியூட். ஓகே 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 ஓகே, குட் குட் குட், வெரி குட் அப்சர்வேஷன். வசந்தாமா சொல்லுங்க. தேங்க்யூமா. நம்ம ரெண்டு விஷயம் என்னன்னா, நமக்கு ஆல்ரெடி சொல்லியிருக்காங்க இல்லையா முதல்லயே, அந்த பவர்ஸ் லைஃப் பிகேம் டெத், அது பெயின் ஆச்சு. அப்படி டிகிரேட் ஆகும்பொழுது லவ் பிகேம் ஹார்ட், ஹேட்ரட் அண்ட் ஆல் தட். அது வந்து மேல இருந்து இறங்கி இது ஆன மாதிரி இது வந்து மேல அங்க போக முடியும். அப்புறம் நம்ம எப்பவுமே சாவித்திரி தான் நமக்கு கொஞ்சம் ஃபேவரட் ஸ்பாட். 257ல சொல்றாரு இல்லையா, ஒன் டே the face must burn out through the mask. All our ignorance must be burning towards knowledge. Our ignorance is wisdom's chrysalis. Our error wets new knowledge on its way. Its darkness is a blackened knot of light. It is a knot of light, it is blackened. Yes. Thought dances hand in hand with nescience on the grey road that winds towards the sun, and so on. Yes. Okay. அப்புறம் இதுல வேற they which bind them to their strange companionship அப்படின்னு சொல்றாரு. தேங்க்யூமா. தேங்க்யூ தேங்க்யூ. ராதாராணி சொல்லுங்க. ராதாராணி சொல்றேம்மா. அதாவது 88ல இருந்து 91 வரைக்கும் சில விஷயங்களை சொன்னாங்க. அதோட வந்து அதெல்லாம் அப்படி ஆனா என்ன ஆகுங்கிறத 92ல சொல்லிட்டாங்க. தொகுத்து இத கடைசியா 92ல சொல்லிட்டாரு. ஆமா, இதுவாகணும், இது இதுவாகணும். எஸ், இது இப்படி ஆயிடும்னு சொல்லிட்டாங்க. அழகா. சூப்பர் சூப்பர் சூப்பர். எல்லாரும் நல்லா வெரி குட் அம்மா ஸ்டூடண்ட்ஸ். ஒரு சிங்கிள் லைன்ல இவர் கொடுக்கறாருமா. சொல்லுங்க. A cave of darkness guards the eternal light. ஆமா. சாவித்திரியில. எஸ். அதாவது இது படிக்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருந்தது. பானுப்பிரியா, ராதாராணி இவங்கெல்லாம் வந்து ஒரு கரெக்டா அந்த அப்சர்வேஷன்லாம் சொன்னாங்க. அதாவது இது ஆங்கிலத்தில் சொல்லும்போது பாரடாக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. பாரடாக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு முரண்பாடுகளை சொல்லக்கூடிய ஒரு வாக்கியங்களாக இது இருக்கு. ஏன் அப்படின்னு சொன்னாக்க, நம்ம குரூயல்ட்டிய வந்து எப்பயும் ஒரு இதுக்கு ஆப்போசிட்டா பார்ப்போம், லவ்வுக்கு ஆப்போசிட்டா பார்ப்போம். ஆனா கொஞ்சம் ரொம்ப தீவிரமா அதை யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க, இது வந்து இன்னும் எக்ஸ்பிளைன் பண்ணல, நான் வந்து ஒரு அப்டிராக்டா சொல்றேன். இப்ப லவ் அப்படிங்கிறத எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாக்கா, ஒரு சிலர் இப்ப சாதாரண வாழ்க்கையில சொல்றேன், நான் பெரிய இதுக்கு போகல. இப்ப ஒரு பையனும் பொண்ணும் லவ் பண்றாங்கன்னு வச்சுக்கலாம். அப்போ அந்த பையன் ரொம்ப தீவிரமா இருக்கான்னா என்ன பண்ணிப்பான்? என்ன பண்ணிப்பான்? அந்த பொண்ணு வீட்டுல என்ன சொன்னாலும் கேட்பானா என்ன? அதாவது பையன் வீட்டுல என்ன சொன்னாலும், இல்ல இல்ல அந்த பொண்ணு சரியில்லை, அது வேண்டாம் அப்படின்னு சொன்னாலும் அந்த பையன் கேட்பானா என்ன? கேட்க மாட்டாங்க. கல்யாணம் தான் பண்ணிக்க பார்ப்பாங்க. கல்யாணம் தான் பண்ணிக்க பார்ப்பாங்க. அதையும் மீறி ஏதாவது பண்ணோம்னு வச்சுக்கோங்க, ஏதானும் அந்த இதால கிழிச்சுக்கிறது, அது மாதிரி எல்லாம் அந்த எக்ஸ்ட்ரீமுக்கு போவாங்க. தட் இஸ் குரூயல்டி இல்ல ஆக்சுவலா. ஆனா தட் ஷோஸ் த டீப் லவ். அஃப்கோர்ஸ் இது ஹியூமன் லவ், இதை நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா தட் இஸ் அ ஃபார்ம் ஆஃப் லவ். ஏன்னா அந்த எக்ஸ்ட்ரீமுக்கு அவங்க வந்து போறாங்க. இப்போ நம்ம பக்தி இதுல இருக்கிறவங்க கூட நீங்க நம்ம நிறைய பேரை பார்த்திருக்கோம், இந்த மண் சோறு சாப்பிடுவாங்க, தெரியுமா? தெரியுங்க, கோயில்ல எல்லாம் சாப்பிடுவாங்க. பாத்துருக்கேம்மா, கேள்விப்பட்டிருக்கேன். ஆமா, அளவு குத்துறது, அப்புறம் மண் சோறு சாப்பிடுறது, இதெல்லாம் எ ஃபார்ம் ஆஃப் லவ் இல்லையா?
ஏன்னாக்கா அவங்களுக்கு அவ்வளோ தூரம் அந்த இறைவன் மேல ஒரு நம்பிக்கை இருக்கு, அதனால அதை செய்யறாங்க. அப்போ பகவான் சொல்றது எல்லாமே ரைட்டு அப்படிங்கிறது நம்ம ஒரே வார்த்தையில நாம எடுத்துக்க முடியுது. ஏன்னா இந்த டெத் அப்படிங்கிறது ஒண்ணு இல்லை அப்படின்னு சொன்னாக்கா சாவித்திரியில நிறைய இடத்துல வருது. ஏன்னா கடைசியா வந்து அந்த டெத் யமன் வந்து தன்னுடைய அந்த சுயரூபத்தை ஒளியை காட்டும் பொழுது சாவித்திரி சொல்லுவா, நீ இன்னும் கொஞ்ச நாளைக்கு இரு என்ன, அப்பதான் இந்த மனிதர்கள் இம்மார்டாலிட்டி அப்படிங்கிற ஒரு லெவலுக்கு அவங்க போவாங்க அப்படின்னு டெத்து கிட்ட சொல்ற அந்த ஒரு வாக்கியம் வரும். இதெல்லாம் வந்து நமக்கு தேவைதான். அந்த டெத் அப்படிங்கிறது ஒண்ணு இருந்தாதான் நம்ம என்ன செய்வோம், இம்மார்டாலிட்டி நோக்கி நம்ம போவோம். அதை நோக்கி அப்பதான் செய்வோம். இப்ப வந்து நம்ம பாரதியாரோட கவிதைகள் நிறைய பேர் படிச்சிருக்கீங்க. அவரு சொல்வாரு, தீக்குள் விரலை வைத்தால் நந்தலாலா நின்னை தீண்டும் இன்பம் தோன்றுதடா நந்தலாலா அப்படிங்கிறார். நந்தலாலானா கிருஷ்ணர், ஆனந்தமயன் அவரு. இப்ப அவரை பார்த்தா சந்தோஷம் தானே வரணும். அது எப்படி தீக்குள்ள விரலை வைக்கும் போது இப்ப அது சுடும், அவருடைய அன்பு எப்படி சுடும் அப்படின்னாக்கா, இதுதான் அந்த அன்பினுடைய தீவிரம். அந்த கடைசி இதுல சொன்ன மாதிரி இட் வில் பிகம் த எக்ஸ்ட்ரசி, அந்த லெவலுக்கு அது வந்து போயிடுது. சோ இது மாதிரி பல உதாரணங்கள் இது வந்து நமக்கு இத படிக்கும்போது ஆமா பகவான் சொன்னது இது எல்லாமே கரெக்டு தான். ஒரு முரண்பாடான இரண்டு விஷயங்களை அவர் ஒன்று சேர்ப்பது போல் நமக்கு தோன்றினாலும் பாரடாக்சிக்கல் அப்படின்னாலும், இது மாதிரி இது ஒன்று சேர்ப்பது போல் தோன்றினால் கூட இது வந்து உண்மைதான் அப்படிங்கிறது, இல்ல இது ஏற்றுக்கொள்ளக்கூடியதுதான், பகவான் சொல்றது இது கரெக்ட் தான் அப்படின்னு நம்மளால இத ஒத்துக்கொள்ள முடிகிறது. அததான் இந்த 5 அப்போரிசம்லையும் சொல்லியிருக்காரு. நிறைய இடத்துலயும் அந்த சாவித்திரியிலையும் இதுல எல்லாம் வந்து நிறைய இதற்கான இதெல்லாம் வருது. அதாவது சாதாரணமா ஒரு பழமொழி சொல்லுவாங்க, வார் இஸ் த ஃபாதர் ஆஃப் ரெவல்யூஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இது யாராவது தெரியுமா? யாருக்காவது இந்த பழமொழி யாருக்காவது தெரியுமா? இந்த ஆங்கில வாக்கியம் வார் இஸ் த ஃபாதர் ஆஃப் ரெவல்யூஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு புரட்சிக்கான அடிப்படையே ஒரு யுத்தம் தான் அப்படின்னு சொல்லும்போது அது எப்படி அது புரட்சிக்கான அடிப்படையா இருக்கணும்? ஏன்னா அந்த வார் மூலமா தான் புதிதான விஷயங்களை வந்து கொண்டு வருவாங்க, புதிதான விஷயங்களை கண்டுபிடிப்பாங்க. ஏன்னா அது மாதிரியான ஒரு நிலைமைக்கு போனதுக்கு அப்புறம் தான் நமக்கு இதெல்லாம் தெரியும். சொல்லுங்க வசந்தம்மா. ஆமா, சீரியஸா ஒன்றும் இல்லை, டைம் ஆனதுனால இஷ்டம் அப்டேட் ஒன்றும் இல்லை. அவுட் ஆஃப் த டார்க்னஸ் வி ஸ்டில் க்ரோ டு லைட், டெத் இஸ் அவர் ரோட் டு இம்மார்டாலிட்டி. இது புக் ஆஃப் ஃபேட். இது போல அந்த க்ரூயல் அப்படிங்கறத பத்தி வரும்போது ஒரு 3 பேஜ்ல வந்து இத பத்தி பேசுறாரு சாவித்திரியில. பேஜ் 585. As though they felt all light a cruel pain. ரொம்ப ஒளி தீவிரமா இருக்கும்போது அது எப்படி இருக்கும்? அது வந்து ஒரு க்ரூயல் பெயினாக இருக்கும். ஆனா நமக்கு கிடைக்கிறது அந்த ஒளி. நம்மளால வந்து அது தாங்க முடியுமா முடியாதா அதெல்லாம் தெரியாது. ஸோ பேஜ் 585. அதே மாதிரி பேஜ் 629ல அந்த முதல் 2 வரிகள் அத வந்து புக் இருந்தா எடுத்துக்கலாம். ஸோ ஒரு நிமிஷம். 629ல she comes to our hearts and bodies and our lives wearing a hard and cruel mask of pain. எப்படி வராளாம்? cruel mask of pain ஓட வராளாம். She comes to our hearts and bodies and our lives wearing a hard and cruel mask of pain. அது சொல்றாரு. அதே போல 679, the cruel rictus on love's altered face. அதுவே எப்படி மாறி போயிடுதான் அந்த அன்பின் முகம் வந்து. அந்த குரூயல் அப்படின்னாக்கா அது கூட ஒரு அன்பு தான், ஆனா அது ரொம்ப தீவிரமான அவ்வளோ ஒரு தாங்க முடியாத அன்பு. நமக்கு வந்து சிலர் நம்ம அதை பொசசிவ்னஸ் அப்படின்னு சொல்லுவோம் சாதாரண வார்த்தைகளால சொல்லும் பொழுது. ஆனா அந்த டூ மச் லவ்,
அது கூட வந்து வெறியர்கள் நம்ம சொல்லுவோம். அந்த ஒரு வெறித்தனமான அன்பு அப்படின்னு சொல்லுவோம். இதெல்லாம் வந்து சாவித்திரியிலையும் இத பகவான் சொல்றாரு. சோ வேற யாராவது ஏதாவது சொல்லணுமா? இத தொடர்ந்து யாராவது வாசிக்கலாம். அன்னை சொன்னத கொஞ்சம் டைம் இருக்கு நமக்கு. ஒரு 2 பேரா வாசிக்கலாம். பேஜ் நம்பர் 167. யார் வாசிக்கிறீங்க? படிக்கட்டுமாமா? பானுப்பிரியா வாசிங்க. Okay, ma. It is the same idea, that is, opposition and contraries are a stimulus to progress. Because to say that without cruelty, love would be dead. The principle of love, as it exists beyond the manifested and the non-manifested, has nothing to do with either tepidness or cruelty. Only Sri Aurobindo's idea would seem to be that opposites are the quickest and most effective means of shaping matter so that it can intensify its manifestation. As an experience, this is absolutely certain in the sense that, first of all, when one comes into contact with eternal love, the supreme love, one immediately has, how to put it, a perception, a sensation. It is not an understanding, it is something very concrete. Even the most illumined material consciousness, however much it has been molded and prepared, is incapable of manifesting that. The first thing one feels is this kind of incapacity. Then comes an experience, something which manifests a form of, one cannot call it exactly cruelty, because it is not cruelty as we know it, but within the totality of circumstances, a vibration appears and within a certain intensify refuses love as it is manifested here. It is precisely this, something in the material world which refuses the manifestation of love as it exists at present. I am not speaking of the ordinary world. I am speaking of the present consciousness as its highest. It is an experience. I am speaking of something that has happened. So the part of the consciousness which has been struck by the opposition makes a direct appeal to the origin of love with an intensity which it would not have without the experience of this refusal. Limits are broken and a flood pours down which could not have manifested before. And something is expressed which was not expressed before. தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. தமிழ்ல யாராவது இந்த 2 பேராவும் வாசிங்க. நான் படிக்கட்டுமாமா? காந்திமதி இல்லையா? காந்திமதி வாசிக்கணும்னு நினைப்பாங்க. காந்திமதி இருக்கீங்களா? இல்லம்மா, என்னால படிக்க முடியாது. வைஃப் கனெக்ஷன் கிடைக்கலம்மா. சரி, ஓகே. நீங்க வாசிங்க. சவுண்ட் கேட்குமா கேட்காதான்னு தெரியல. சரி, ஓகே, குட். படிக்கட்டுமாமா? யாரு? ராஜாமணி. ஓகே, வாசிங்க ராஜாமணி. அதே கருத்துதான். அதாவது எதிர்ப்பும் முரண்பாடுகளும் முன்னேற்றத்திற்கு தூண்டுதல்களாக அமைகின்றன. ஏனெனில் கொடுமையின்றி அன்பு சப்பென்றிருக்கும். வெளிப்பாட்டிற்கும் வெளிப்படாதிருப்பதற்கும் இரண்டிற்கும் அப்பால் அன்பின் தத்துவம் உள்ளது. அதற்கும் சப்பென்றிருப்பதற்கோ கொடுமைக்கோ எவ்வித தொடர்பும் இல்லை. சடம் தன்னுடைய வெளிப்பாட்டை தீவிரப்படுத்த முரண்கள் வேகமாக சிறந்த பலன்களை தரும் கருவிகள் என்று ஸ்ரீ அரவிந்தர் சொல்வதாக தெரிகிறது. அவ்வளவுதான். இது சிறிதேனும் ஐயத்திற்கு இடமில்லாத ஒரு அனுபவம். அதாவது, முதலாவது, நீ நித்திய அன்புடன், அனைத்திலும் உயர்ந்த அன்புடன் தொடர்பு கொள்ளும் போது உடனேயே உனக்கு எப்படி சொல்வது,
ஓர் உணர்ச்சி, ஒரு புலனுணர்வு ஏற்படுகிறது. அது புரிந்து கொள்ளுதல் அல்ல, மிகவும் கண்கூடான, மிக தெளிவான ஓர் அறிவு. மிக அதிக ஒளிபெற்ற சடர் உணர்வாலும் எவ்வளவு நன்றாக அது தயாரிக்கப்பட்டாலும் கூட அதை வெளிப்படுத்த முடியாது. நீ முதல் உணர்வது இது போன்ற இயலாமையே. பிறகு இந்த அனுபவம் வருகிறது. ஒரு வகையான அதை கொடுமை என்று சொல்ல முடியாது. ஏனெனில் அது நாம் கொடுமை என்று சொல்கிறோமே, அது அல்ல. ஆனால் சூழ்நிலைகளின் மொத்தத்தில் ஓர் அதிர்வு தோன்றுகிறது. அது இங்கே வெளிப்படுவது போன்ற அன்பை தீவிரத்துடன் மறிக்கிறது. அது இதுதான். சட உலகில் உள்ள இப்போதுள்ள வடிவில் அன்பு வெளிப்படுவதை மறுக்கும் ஒன்று. நான் சாதாரண உலகை பற்றி பேசவில்லை, அதன் உச்ச நிலையில் உள்ள இப்போதுள்ள உணர்வை பற்றி பேசுகிறேன். ஒரு அனுபவத்தை பற்றி, நடந்த ஒன்றை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறேன். ஆகவே இந்த எதிர்ப்பால் தாக்குண்ட உணர்வின் பாகம் அன்பின் மூலத்திற்கு நேரே வேண்டுகோள் விடுக்கிறது. இந்த மறுப்பின் அனுபவம் இல்லாவிட்டால் அதனிடம் இருந்திராத ஒரு தீவிரத்துடன் முறையிடுகிறது. வரம்புகள் தகர்க்கப்படுகின்றன. மேலிருந்து ஒரு வெள்ளம் பாய்கிறது. முன்பு வந்திருக்க முடியாத வெள்ளம் இது. அதன் மேல் முன்பு வெளிப்படாத ஒன்று வெளிப்படுகிறது. நன்றி. நன்றி. ஓகே, யாராவது சொல்ல முடியுமா? இத ஃபர்ஸ்ட் பேரா? Okay. It is the same idea, that is opposition and contraries are a stimulus to progress. இது மாதிரி இந்த முரண்பாடுகள் இருக்கும் பொழுதுதான் அந்த முன்னேற்றம் அப்படிங்கிறது ரொம்ப வேகமா இருக்கும். போன வாரம் டாக்டர் அலோக் பாண்டே பேசும்போது சொன்னாரு, அதிர்ஷ்டவசமாக நமக்கு வந்து நிறைய கஷ்டங்கள் தான் இருக்கு, ஆனந்தங்கள் இல்லை அப்படின்னு சொன்னார். அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த கஷ்டங்கள் இருக்கும் போதுதான் நாம அதுல இருந்து எப்படி வெளியே வர்றது, எப்படி நம்மளை நாமே முன்னேற்றிக்கிறது, இல்லாட்டி நமக்குள்ள எப்படி பாக்குறது, எந்த இடத்துல தவறு இருக்கு அப்படிங்கிறத நமக்கு பார்க்க முடியும். எப்ப பார்த்தாலும் ஒரே சந்தோஷமே இருந்தது அப்படின்னு சொன்னாக்க அது வந்து சப்புன்னு தான் இருக்கும். டெபிட் அப்படின்னு ஒரு அழகான வார்த்தைய யூஸ் பண்றாரு. சோ அந்த டெபிட் அப்படிங்கிறதுக்கு ஒரு உணர்ச்சி ரொம்ப கம்மியா இருக்கிற, இல்லாட்டி ஒரு உற்சாகம் இல்லாம மந்தமா இருக்கிற ஒரு நிலையை அது சொல்லுது. The principle of love as it exists beyond the manifested and the non-manifested has nothing to do with either tepidness or cruelty. அதாவது இந்த அன்பு அப்படிங்கிறது இறைவனுடைய அன்பு. இதுக்கு வந்து இந்த உலகத்துல இதுக்கு எப்பயுமே ஒரு மறுப்பு தான் இருந்துட்டே இருக்கு. இறைவன் கொடுக்கறத நாம என்ன செய்யறோம், ஒரு மாதிரி மலைச்சு போயிடுவோம். ஐயோ இதெல்லாம் எனக்கு செய்ய முடியுமா? ஒரு பகவான் வந்து நமக்கு பெருசா ஒண்ணு கொடுத்துருப்பாரு, ஆனா அதற்கான அந்த திறனை நாம வந்து கான்சியஸா ஒண்ணு வளர்த்துக்கணும். அப்படி இல்லை அப்படின்னு சொன்னாக்க அதற்காக உழைக்கணும். அப்ப வந்து அந்த அது எது நமக்கு கொடுக்கப்பட்டதோ அது நமக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும். அந்த முன்னேற்றம் நமக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும். இவ்வளவு தூரம் நான் மாறிட்டேன். இப்ப நிறைய பேர் வந்து நாமளே இந்த வகுப்பு ஆரம்பிக்கும் போது பலமுறை நானே சொன்னேன், இல்ல இது வந்து உங்களுக்கு போர் அடிக்குது, இதை வந்து நிறுத்திடலாம், இது வேணுமா வேண்டாமா, இது மாதிரி எல்லாம் நமக்கு ஒரு சிந்தனை வந்துட்டே இருந்தது. இப்ப இன்னைக்கு வகுப்புல பார்த்தா நீங்க எல்லாரும் ஆளாளுக்கு இது அழகா இதை வந்து விளக்கம் சொல்றீங்க. அப்ப எவ்வளவு தூரம் இந்த 90 அஃபோரிசம் படிக்கிறதுக்குள்ள நாம எவ்வளவு தூரம் முன்னேறி இருப்போம் அப்படிங்கிறது இது கண்கூடான ஒரு உதாரணம். நமக்கு தெரியுது. அதே போல சாவித்திரியில இது நிறைய நம்ம பாக்குறோம். அந்த ஒரு பெயின் அப்படின்னு ஒண்ணு இருக்கும்போதுதான் அந்த ப்ரோக்ரஸ் அப்படிங்கிற ஒன்னும் இருக்கும். Only Sri Aurobindo's idea would seem to be that opposites are the quickest and most collective means of shaping matter so that it can intensify its manifestation. இது மாதிரி இந்த முரண்பாடுகளும் இல்லாட்டி இந்த மாதிரி ரெண்டு எதிர்மறைகளும் அந்த இணையும் போதுதான் இந்த ஜடம் அப்படிங்கிறது. இல்லாட்டி நம்ம வந்து தாமசிக்கா ஓகே ஜாலியா வந்து சாப்பிட்டுட்டு ஒரு எந்தவித இதுவும் முன்னேற்றமும் இல்லாம நம்ம உட்கார்ந்துருப்போம்.
இப்ப இன்டர்நெட் இருக்கு, நமக்கு ஈஸியா எல்லாருக்கும் போன் மூலமா இப்போ இந்த வகுப்பு அட்டன் பண்றோம். ஆனா ஒண்ணே என்ன செய்யணும், அதுக்கு சமூக பிரியா வந்து ஒரு லிங்க் கிரியேட் பண்ணணும், எல்லாருக்கும் மெசேஜ் போடணும், இவ்வளவுதான். ஆனா அந்த ப்ரோக்ரஸ் வந்து பாத்தீங்கன்னா எல்லாரும் கலெக்டிவா இது வந்து முன்னேறுகிறோம். நேத்து முருகப்பன் போட்டாரு, அந்த குழந்தைகளுடைய அந்த நாடகம் அற்புதமாக இருந்தது. அதை வந்து எல்லாராலையும் இப்ப பார்க்க முடியுது, ஏன்னா எல்லாருக்கும் அதை ஷேர் பண்ண முடியும். இது போல பல விஷயங்கள். இது வந்து என்ன அப்படின்னு சொன்னாக்க, இந்த முரண்பாடுகள் இருக்கும் பொழுது இந்த முன்னேற்றம் அப்படிங்கிறது ரொம்ப வேகமா அது நடைபெறுகிறது. அப்பதான் நம்ம இறப்பு அப்படின்னு ஒண்ணு இருக்கிறதுனாலதான் ஓகே இன்னும் கொஞ்ச நாள் என்ன மாற்றம் செய்யலாம். இப்ப அன்னை நமக்கு வழிகாட்டி இருக்காங்க, எப்படி இந்த திருவுருமாற்றம்னா என்ன அப்படிங்கிறத நமக்கு புரிய வச்சிருக்காங்க. இந்த நம்மிடம் உள்ள இயல்புகள் எல்லாம் இது வந்து மாறும் பொழுது அதனுடைய தாக்கம் நம்முடைய உடலின் மீதும் வரும். அப்போ நீங்க வந்து அன்னை மேலேயே அப்படியே கான்சென்ட்ரேட் பண்ணிட்டே இருந்தீங்க, இல்லாட்டி அவங்கள நினைச்சு தியானம் பண்ணீங்க அப்படின்னு சொன்னா ஒரு நாள் உங்களுடைய முகம் எப்படி ஆகும்? அன்னையின் முகமாகவே மாறி போயிடும். அது சாரூபியம்னு சொல்றாங்க இல்லம்மா? ஆமா, அது மாறி போகுது இல்ல, அது எப்படி அது மாற முடியும்? அது இல்லாட்டி அது மாற முடியாதே. நம்ம வந்து தனலட்சுமி எப்படி இருக்காங்களோ, வசந்தா எப்படி இருக்காங்களோ, காந்திமதி எப்படி இருக்காங்களோ அப்படிதான் அந்த முகத்தோட தான் இருக்கும். அன்னைக்கு தெரியாம இருந்தானாக்கா. இப்ப அன்னை மேல ஒருமுனைப்படும் பொழுது, கான்சென்ட்ரேட் பண்ணும் பொழுது என்ன ஆகுது, அந்த முகம் கூட. அம்மா நான் ஒண்ணு சொல்லிக்கிறேம்மா. சொல்லுங்க. ஆமா, 706ல 25வது லைன் வந்து தி சூப்பர்மைண்ட் ஷால் பி ஹிஸ் நேச்சர்ஸ் ஃபவுண்ட், தி எட்டர்னல் ட்ரூத் ஷால் மோர் ஹிஸ். அந்த 4 லைனும் இதுக்கு சரியா வரும். எது சொல்லுங்க? 706ல 25வது லைன். 25வது லைன் எப்படி ஆரம்பிக்குது? தி சூப்பர்மைண்ட் ஷால் பி ஹிஸ் நேச்சர்ஸ் ஃபவுண்ட், the eternal truth shall mold his thoughts and acts, the eternal truth shall be his light and guide. ஆமா, ஏன்னா அந்த சூப்பர் மைண்ட் அப்படிங்கிறது அந்த அதிமனம், அது வந்து என்ன ஆகும்னா நம்முடைய இயல்பாக அது மாறிடும். அது மாதிரி அது ஆகும்போது என்ன ஆகும், the eternal truth shall mold his thoughts and acts. அதுக்கப்புறம் 2 வரையும் சேர்த்துக்கோங்கம்மா, அதுவும் சரியா. அது வந்து என்ன ஆகும்னா இறைவனின் அந்த உண்மை அது என்ன ஆகும், நம்முடைய சிந்தனைகளையும் செயல்களையும் எல்லாத்தையும் அதுவே வந்து வடிவமைக்கும். நீங்க புதுசா ஒண்ணு சிந்திக்கணும்னு அவசியம் இல்லை, ஏன்னா அந்த சூப்பர் மைண்ட் நமக்குள்ள வந்துருச்சு, அது நமக்குள்ள இறங்கிடுச்சு அப்படின்னு சொன்னாக்க அதுவே நமக்கு வழிகாட்டியாகவும் ஆகும். The eternal truth shall be his light and guide. அதுவே ஒளியாக வழிகாட்டியாக ஆகிவிடும். All then shall change, a magic order come, overtopping this mechanical universe. அதாவது இயந்திரத்தனமா இயங்கும் இந்த பிரபஞ்சம் வந்து என்னாகும், இதையெல்லாம் தாண்டி ஒரு மேஜிக் ஆர்டர், ஒரு அதிசயமான ஒரு ஒழுங்கு இங்க வந்து வரும். அப்ப எல்லாமே வந்து நமக்கு ஆனந்தமாக இருக்கும். நமக்கு எந்த விதமான அந்த ஒளி நமக்குள்ள இறங்கிட்டதுனால அந்த அஞ்ஞானம், அறியாமை, இந்த வேதனை, பெயின், இது எல்லாமே எதுவும் நமக்கு இருக்காது. தேங்க்யூ. So as an experience, this is absolutely certain in the sense that, first of all, when one comes into contact with eternal love, the supreme love, one immediately has, how to put it, a perception, a sensation. It is not an understanding. அந்த இறைவனுடைய அன்பு ஒரு கணம் நமக்கு நம்ம மேல நம்மளை தொற்றுச்சு அப்படின்னு சொன்னாக்க இது வந்து சாதாரண புரிதலாக இருக்காது. இப்போ ரொம்ப ஏதோ ஒரு வலியால அவஸ்தைப்பட்டுட்டு இருந்திருப்போம், நாம திடீர்னு எந்த டேப்லெட்டுமே எடுக்காம மதர் இது சரி பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அது சரியாயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, அது என்னன்னு சொல்றது, மிரக்கல். அன்னையினுடைய அன்பு, அது அன்னையினுடைய அன்பு தான் அது. அதுதான் வந்து அது நம்மள சரி போயிருந்தது, அதுதான் வந்து அற்புதமாக அது வந்து மாறுகிறது.
சோ அந்த அன்னையின் அன்பு அது சரியா இல்லை அப்படின்னு சொன்னாக்கா அது சரியாகாது. சோ அடுத்தது, இட் இஸ் சம்திங் வெரி கான்கிரீட். அந்த அன்பு எத்தகையது அப்படிங்கிறத இந்த வரிகள்ல எல்லாம் சொல்றாரு. அது எப்பயுமே அப்படியே ஒரு திட்டவட்டமா இருக்காது. அதுல ஒரு மாற்றமும் இல்லவே இல்லை. 1962 அன்னைக்கு ஒரு அனுபவம் ஏற்பட்டது. அதாவது அந்த இறைவனுடைய அன்பு ஒரு பெரிய பல்சேஷனா, ஷாம்லாமா கூட ஏதோ ஒரு அணியும் நான் சொன்னாங்க, பெரிய பல்சேஷனா அன்னைக்கிட்ட அது வந்தது, அந்த பரம்பொருளினுடைய அந்த அன்பு. அப்போ எதை பார்த்தாலும் அவங்களுக்கு ஒரு அன்பு வெள்ளமாக தெரிந்தது. அந்த சமயத்துல, அந்த ஏப்ரல் மாசம்னு நினைக்கிறேன், அந்த சமயத்துல அவங்க எல்லாருக்கும் கையெழுத்து போட்டு கொடுத்தாங்க. ஏன்னாக்கா அந்த அன்பு போகட்டும் அப்படிங்கிறது, எல்லாருக்கும் போய் சேரட்டும் அப்படிங்கிறதுனால யாரெல்லாம் இது மாதிரி ஏதோ கார்டு இல்லாட்டி லெட்ரு என்ன கொடுத்தாலும் சரி, அதை அந்த தன்னுடைய அந்த கையொப்பத்தை போட்டு கொடுத்தாங்க. சோ அதெல்லாம் என்ன சொல்றது, அந்த அன்புக்கும் நமக்கும் அது என்ன நடந்துச்சுன்னோ நமக்கு தெரியாது. ஆனா அதன் மூலமாக அன்னை நம்முள் வேலை செய்வார் அப்படிங்கிறது மட்டும் நமக்கு தெரியுது. Even the most illumined material consciousness, however much it has been molded and prepared, is incapable of manifesting that. எவ்வளவுதான் நீங்க அது இது புரிஞ்சிருந்தாலும் சரி, உங்களுடைய மனது ஒரு ஒளிமிக்கதாக இருந்தாலும் சரி, நீங்க அதை என்ன சொல்றது, இன்கேப்பபிள் ஆஃப் மேனிஃபெஸ்டிங் தட், அதை வெளிப்படுத்த, அந்த இறைவனை வெளிப்படுத்த உங்களுக்கு அந்த தகுதி இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. த ஃபர்ஸ்ட் திங், ஏன்னா அது எப்போ செய்ய முடியும் அப்படின்னு சொன்னா, அந்த இறைவனின் அன்பாக நாம மாறும்போது. என்ன சொல்றாங்க இங்க, குரூயல்டி டிரான்ஸ்ஃபிகர்டு, அது உருமாற்றம் அடையணும். அன்பாக உருமாற்றம் அடையும் பொழுதுதான் இந்த இது சாத்தியம். அப்போ இறைவனை வெளிப்படுத்த முடியும். அது வெறும்ன மைண்டால செய்ய முடியாது, ஈகோவால செய்ய முடியாது. நம்ம நினைச்சுப்போம் இரக்கம் காட்டுறது, இல்லாட்டி ஒரு அனாதை இல்லம் கட்டுறது, முதியோர் இல்லம் கட்டுறது, இல்லாட்டி 10 பேருக்கு சாப்பாடு போடுறது, இதெல்லாம் நம்முடைய கருணையை காட்டுகிறதா நம்ம நினைச்சுக்கோம். ஆக்சுவலா இல்லவே இல்லை. அது நம்முடைய ஈகோவை தான் ஜாஸ்திப்படுத்தும். இந்த பரம்பொருளின் அன்பு அப்படிங்கிறது அது வேற. Then comes the first thing one feels is this kind of incapacity. அப்போ நமக்கு தெரியுது, ஓ நாம இதுக்கெல்லாம் தகுதி இல்லாதவர்கள் அப்படிங்கிற உணர்வு நமக்கு வருது. அது நியாயம் தானே இல்லையா? இறைவனுடைய அன்பு எப்படி, யார் மூலமா இது வெளிப்படும்னு நமக்கு எப்படி தெரியும்? சோ அதுவே முதல்ல நம்முடைய திறனின்மை காட்டுகிறது. Then comes an experience, something which manifests a form of, one cannot call it exactly cruelty, because it is not cruelty as we know it, but within the totality of circumstance, a vibration appears. அந்த முழு அந்த இதுல ஒரு அந்த சூழ்நிலையின் போது ஒரு அதிர்வாக அது வெளிப்படுகிறது அப்படிங்கிறாங்க. ஏன்னு சொன்னா, இப்ப நமக்கு சுதந்திரம் கிடைத்தது 1947. ஆனா அதுக்கு முன்னாடி எவ்வளோ காலம் பிரிட்டிஷுடைய அடிமை இதுல நாம இருந்தோம். அது ஏன் அப்படி இருந்தோம் அப்படின்னு யாருக்காவது சொல்ல முடியுமா? என்ன காரணத்தினால அப்படி அந்த அடிமை தலையில போய் நாம இருந்தோம்? அம்மா, நம்ம ரொம்ப காலம் தட்டி இழுப்பதற்கு நமக்கு ஒரு ஒளி அப்ப கிடைக்கல. அதனால நம்ம இன்னும் இதுக்கு வெளியில போமாட்டோம்னு இருந்துட்டோம். ஒரு தாமசீகம் இருந்தது. கரெக்டா நான் சொல்றது? Same thing. Tamasa. Same thing. Tamasa I wanted to say. அந்த தாமசீக குணம் நம்ம கிட்ட இருந்தது. அந்த ஒரு கோழைத்தன்மை, அதுல இருந்து ஒரு வீர தீரத்தோட ஒரு செயல்பட தெரியாத இம்பார்ட்டன்ஸ்ன்ற வார்த்தை யூஸ் பண்ணாரு. அது போல அந்த நமக்கு அந்த சக்தி இல்லாததுனால நாம அப்படி இருந்தோம். அதை தட்டி எழுப்புவதற்கு இது போன்ற பல கொலைகளும் பல விதமான அசம்பாவிதங்களும் நமக்கு தேவைப்பட்டன. இவ்வளவு போட்டு உலுக்கி எடுத்தாதான் என்ன ஆகும்,
நாம வந்து கொஞ்சமாவது ஐயையோ இது இப்படி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு வெளியில வருவோம். அதனாலதான் இந்த நிகழ்வுகள்லாம் நடக்குது அப்படிங்கிறது இதுவும் ஒரு காரணம். அப்போ இது வந்து குரூயல்டி அப்படிங்கிறது இல்ல, இது வந்து பலவிதமான ஒரு அந்த சூழ்நிலைகளுக்கு அது வந்து காரணமாக அமைகிறது. With a certain intensity, refuses love as it is manifested here. இது இன்னொரு ஒரு பெரிய பிரச்சனை. அது மாதிரி அந்த அன்பு வந்தது அப்படின்னு சொன்னாலும், இது வந்து அன்னையினுடைய இதுல எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஒரு தடவை ஒருத்தர் வந்து ஒரு சாதகர் அன்னையை பார்க்க வந்தார் அவருடைய பிறந்த நாள் அன்று. அன்னை வந்து உனக்கு என்ன வேணும் கேளு நான் தரேன் அப்படின்னு. அப்ப அவர் சொன்னாரு, எனக்கு வந்து எண்ணெய் இல்லை, சோப்பு இல்லை அப்படின்னு சொன்னார். ஓகே, எல்லாம் உனக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சிட்டாரு. அப்போ அவர் போனதுக்கு அப்புறம் அன்னை சொல்றாங்க, நான் என்னெல்லாமோ இவருக்கு கொடுக்கணும்னு நினைச்சேன், ஆனா அவர் இதோட நிறுத்திட்டாரு அப்படின்னு சொல்லி அன்னை சொன்னதா எழுதப்பட்டது. அது போல நமக்கு வந்து அந்த அன்பை மறுக்கும் தன்மையும் நம்ம கிட்ட இருக்கு. அதுதான் பின்னாடி அது குரூயல்ட்டியா வருவதற்கும் காரணமாக ஆகிறது. So I'm not speaking of the ordinary world, I am speaking of the present consciousness at its highest. It is an experience. I am speaking of something that has happened. Already என்ன நடந்ததோ, இதுக்கு முன்னாடி என்ன நடந்ததோ அதை தான் நான் பேசுறேன். So the part of the consciousness which has been struck by this opposition makes a direct appeal to the origin of love. இது மாதிரி அது தடைபட்டு நிற்கும் போதுதான் அந்த அன்பின் மூலத்திற்கே அது வந்து ஒரு வேண்டி அது கேக்குது. இறைவனே நீ இங்க வரமாட்டாயா, உன்னுடைய அன்பை காட்ட மாட்டாயா அப்படின்னு கேக்குது. இதனாலதான் நிறைய போர்கள் வரும் பொழுது நமக்கு வந்து அந்த ஒரு அன்பு, அந்த கம்பேஷன் அதெல்லாம் அப்பதான் நமக்கு ரொம்ப அதிகமாக வெளிவருது. சொல்ல முடியாத ஒரு துக்கமும் துயரமும் நம்மை ஆட்கொள்கிறது. With an intensity which it would not have without the experience of this refusal. அப்பதான் இந்த மறுப்பு அப்படிங்கிறது ஒண்ணு இருக்கிறதுனாலதான் நம்ம இன்னும் ஐயோ இது நீ வரமாட்டியா, உன்னுடைய அன்பை காட்ட மாட்டியா அப்படின்னு சொல்லி இன்னும் நம்ம கேட்கணும். Limits are broken and a flood pours down which could not have manifested before. இது மாதிரி அத்தனை பேரும் கேட்கும் பொழுது, இப்ப மழையே இல்லை அப்படிங்கும் போது நாம என்ன செய்யறோம், ஒவ்வொரு தியான மையத்திலையும் மழைக்காக வேண்டுறோம். அதே போல இந்த கோவிட் டயத்துல எல்லாம் எவ்வளோ ப்ரேயர்ஸ். நம்ம வந்து நம்முடைய அன்பர்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா அத்தனை பேர் தப்பிச்சாங்க உண்டா இல்லையா? கோவிடால பாதிக்கப்பட்டா கூட ஒரு சிலரை தவிர அத்தனை பேர் வந்து ரொம்ப அதை கடந்து வந்தோம். ஏன்னு சொன்னா இறைவனுடைய அன்னையினுடைய அன்பு அது வந்து இது வந்து ஒரு வெள்ளம் போல அது வந்து கொட்டுகிறது. And something is expressed which was not expressed before. So இது வந்து இந்த துயரம் கஷ்டம் எல்லாம் அதிகமாகும் பொழுது இதுவும் தன்னை இறைவனின் அன்பும் தன்னை வெளிப்படுத்திக் கொள்கிறது. அடுத்த வாரம் இந்த இதை கண்டினியூ பண்ணிக்கிறேன்.